I'm a King Kong, time to the thunder. மைக் ஆஃப் பண்ணிட்டு பாடுங்க. படம் போட்டிருக்காங்க. செமையா போயிட்டு இருக்கு. இப்பதான் பிளாஷ்பேக் போயிட்டு இருக்குது. ஆரம்பம் சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. என்ன படம் ப்ரோ? ஜவான் தான். ரொம்ப சந்தோஷம் தலைவா. அதான் ஆரம்பம் சீன்ஸ் போயிட்டு இருக்குது. துப்பாக்கி வேலை செய்யல பார்த்திபன். பிரகாஷ்னா சொல்லுங்க என்னாச்சு? என்னாச்சு? ஒரு மனுஷன் படத்துக்கு போனா போயிடணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தியேட்டர் வாசல் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடாது. ஏன் ப்ரோ என்ன படம் போக மாட்டாரு? இல்ல முன்னாடிலாம் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ இடி இடிச்சாலும் மழை பெய்தாலும் என்ன நடந்தாலும் படத்துக்கு போயிடுவேன். ஆனா இப்ப ஒரு வருஷமா 1.5 வருஷமா பாத்தீங்கன்னா தியேட்டர் வரைக்கும் போய் ரிட்டர்ன் ஆனது ஒரு 4-5 தடவைக்கு மேல நடந்துருச்சு. அதுவும் ஒரு நம்ம நண்பர்னாலேயே. அது நல்லதுதான், நம்மளை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறாரு, அது உண்மைதானே. என்ன படத்துக்கு போனீங்க? என்ன ஆச்சு? சும்மா மொட்டையா பேசினா வியூவர்ஸ்க்கெல்லாம் எப்படி புரியும்? நேற்று ஃபாலோ பண்ணவங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்குமே. இது நிறங்கள் 3 இல்ல அது நிறங்கள் 3 போகலான்னு இருந்தேன். அது போக வேணாம்னு சொல்லி ஒரு நண்பர் சொன்னதுனால அப்படியே தடுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு படம் பராரின்னு ஒரு படம் போகலான்னு இருந்தேன். அதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் தடுத்துட்டு, ஆனால் 2 படங்களுக்குமே இன்னைக்கு வந்து போகல. சரி, நண்பர் நம்ம மேல உள்ள நண்பரிப்பு காரணமாகவும் என்ன சொல்லுவாங்களே அது பேர்னா, ஐயோ டக்குன்னு வாயில வரலையே, நலன் விரும்பும் நோக்கத்தில் சொன்னனால அதுல தவிர்த்தாச்சு. பாத்துக்கலாம். சரி, ஜாலியா ஜிம்கான எப்படி இருக்கான்? நேற்று நான் சொன்னது அப்படியே இருக்கான். அதாவது யாசிகா வந்து நீங்க கேட்ட மாதிரி படம் போறலாம் வரல. நான் சொன்ன மாதிரி படத்துல அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் தான் வர்றாங்களாம். ஒரு பாட்டு ஒரே விஷயம், அவ்வளவுதானா. அதுக்கு மேல நீங்களே பாத்துங்க போறதா வேணாமான்னு. அவ்வளவுதான். தலையே படம் முழுசா இருந்தா போகலாம், ஜாலியா இருக்கும். ரைட், அவ்வளவுதான். பரணி அப்டேட் ஆரம்பி அப்படியே அப்டேட் போனதுக்கு அப்புறம் அப்படியே லைனா வருவோம். பரணி எதுவும் பேசுற அப்படியா? ஹலோ, இல்ல ப்ரோ, இல்ல இப்பதான் கேக்குது. சாரி மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்திருக்கேன். ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். எலியோன்னு சொல்லி அனிமேஷன் படம், பிக்சாரோட அடுத்த படம். அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1 வருஷம் முன்னாடி டீசர் இருந்துச்சு. இது இப்போ ட்ரெய்லர் வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வெயிட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப வருஷமா. அடுத்த வருஷம் ஜூன் தான் ரிலீஸ் ஆகுது, பட் இப்போ வெயிட்டிங். அதே மாதிரி பேட் கைஸ் 2 அந்த படம் அனிமேஷன் படம். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனிமேஷன் படம் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த படம் பாருங்கள். செகண்ட் பார்ட்டோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே நல்லா தான் இருக்குது. வெயிட்டிங். அதே மாதிரி எஸ்கே தனுஷ் அவர்கள் வந்து நேற்று வந்து இந்த மாதிரி இட்லி கடை ப்ரொடியூசர் வெட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு பிக்சர் வந்து உலா வந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி காதலிக்க நேரமில்லை படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் என்னை இழுக்குதடி அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். அந்த இன்டர்லூடு மட்டும் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நிலவுக்கு மேல் என்னடி கோபம் அதோட சாங் செகண்ட் சிங்கிள் வந்து காதல் ஃபெயில், அதுதான் டைட்டிலு. நவம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ககன மார்கன் விஜய் ஆண்டனி படம், அதோட புது போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பேட்டர் ஆப் அந்த படம் வந்து பிரபுதேவா படம், அது அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சித்தார்த் படம் மிஸ் யூ, அதோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸு. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். கேம் சேஞ்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் ஃபிலிம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் யூஎஸ்ஏல பிளான் பண்ணுறாங்க. அது வந்து 21 டிசம்பர் இருக்கு. கங்குவா ஸ்னீக் பீக், புது ஸ்னீக் பீக், அந்த ஸ்னோ ஃபைட் சீக்வன்ஸ் அது ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோ நீ வேற. அதே மாதிரி எஸ்கே 23 ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்ட் அதோட ஷெட்யூல் ரேப் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃபிலிம் கம்ப்ளீட்டடு. இன்னும் ஒரே ஒரு ஷெட்யூல் தான், லாஸ்ட் ஷெட்யூல் நினைக்கிறேன் இருக்குது. அதுவுமே சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு ரூமர் என்னன்னா, நாளைக்கு வந்து சுதா கோங்கரா ப்ராஜெக்ட்டுக்கு டெஸ்ட் ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துச்சு. அது அஃபிஷியல் உண்மைதான் ப்ரோ. அது
உண்மையா? சரி, ஓகே. அப்படின்னா சந்தோஷம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி பேசில் ஜோசப், நஸ்ரியா 2 பேரும் நடித்த சூக்ஷ்மதர்ஷினி அந்த படம் காலையில் பார்த்தேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. எல்லாரும் தைரியமாக போய் பார்க்கலாம். அது நான் எதுவுமே பெருசாக ரிவீல் பண்ணல. ஆனால் வந்துட்டு எனக்கு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோணுச்சு. அது ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே பிக்கப் ஆகி அப்படியே போயிடுச்சு. இப்போ எங்கேயுமே வந்து போர் அடிக்காது, சாங்ஸ் கிடையாது, ஃபைட் சீக்வன்ஸ் கிடையாது, ஆனால் த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு 2 வீட்டில் ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு காலனி கதை சொல்லாதீங்க ஏங்க, ஒரு காலனியில் நடக்கிற சம்பவம் தாங்க சொன்னேன், அவ்வளோதாங்க, வேற எதுவும் இல்லை. அது வந்து கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், கவலையே படாதீங்க. சும்மா என்ன சொல்ல ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை விட ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா வச்சு வந்து ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ தியேட்டரில் பார்க்கலாம், ஒர்த்து தானே ப்ரோ? வர்த்து தியேட்டரில் பார்க்கலாம், வர்த்து தான். சூப்பர் ப்ரோ. கண்டிப்பாக. அதுவும் நஸ்ரியாவும் சரி, பேசில் ஜோசஃபும் சரி ஒரு மாதிரி சட்டிலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவர் பேசில் வந்து எப்பயுமே ஒரு காமெடி ரோல்லாம் பண்ணிட்டு, நானும் இது ஓரளவு காமெடி இருக்கும், ஓரளவு த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பெருசாக இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டோரி ஃபோக்கஸ்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இது அதுக்கு மேலே நான் ரிவீல் பண்ணல. கண்டிப்பாக ஒரு தியேட்டர் மூமெண்ட் இருக்கும், தாராளமாக போய் பாருங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த படத்தை. ஓகே தலைவா, அவ்வளோதான். வேற ஏதாவது சொல்லலாமா? இன்னைக்கு வந்து ட்ரெண்ட்சூட் ப்ரோ ஒரு 3 டிக்கெட்டு போட்டு ஒரு எமோஜி மட்டும்தான் போட்டிருந்தாரு, அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் எல்லாரும். அவ்வளோதான். அந்த ரிவ்யூ ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அதுக்கு மேல அப்புறம் ராம் சரண் 16 படத்துல நைட்மேர் ஆஃப் தமிழ் கோலிவுட்டோட வில்லன் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏங்க புரியல, என்னது? ராம் சரணோட அடுத்த படம் 16th ஃபிலிம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்துல நைட்மேர் ஆஃப் கோலிவுட் வில்லன் ஜெகபதி பாபு. ஜெகபதி பாபு ஏங்க அவர் தெளிவா சொல்லுங்க, சுத்தி அழைச்சு சொன்னா எனக்கு எங்க புரியும். அப்புறம் முக்கியமான அப்டேட் விட்டுட்டீங்க பரணி. என்னது? பிஎம்எஸ். பிஎம்எஸ், ஓகே. தானே? இல்ல சீரியஸா நான் அது வந்து காலையில் ட்வீட் பண்ணேன். பட் அந்த வேற ஒரு இதுதான் போட்டேன். பட் சொல்லிடுறேன். அதுவும் அது வந்து அமரன் படம் தான் 2024 புக் மை ஷோல அதிக டிக்கெட் சேலான தமிழ் படம். ஜஸ்ட் அபவ் தளபதிஸ் கோட். அது பாக்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. துப்பாக்கி ஐயா, இந்த டெம்போ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க ஐயா. கண்டிப்பா. அடுத்து ஏஆர் முருகதாஸ் படம், சுதா கோங்கரா ப்ராஜெக்ட். எனக்கு சுதா கோங்கரா ப்ராஜெக்ட் தான் லைட்டா நம்பிக்கை வர மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. மேபி டீசர் ஒரே சொல்றேன். இல்ல சீரியஸா சொல்றேங்க, நான் வந்து விளையாட்டுலாம் சொல்ல, லைட்டா நம்பிக்கை வரல, அது மட்டும். ஆனா ப்ரோ, பரணி ப்ரோ, இதுக்கப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். எப்படா விழுவுன்னு பின்னாடி நிறைய பேர் நின்று இருக்காங்க. சிக்கினீங்க செதைச்சிருவாங்க. இல்ல அது செதைச்சதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு தோணுது. ஆனா இன்னும் கொஞ்சம் வளரணும், அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா நம்ம கான்ஃபிடன்ஸ். அதான் ப்ரோ, எனக்கு இப்ப இருக்கிற லைனப்பா அப்படியே 25 வரைக்கும் பயங்கரமா பண்ணிட்டாருன்னா போதும் ப்ரோ. 3 படம், முருகதாஸ், சிபி, சுதா கொங்காரா, இந்த 3 படமும் ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டாப் 4க்குள்ள என்ட்ரு தான். ஹோப் சோ. அதுவும் இல்லாம இந்த அட்லி சல்மான் கான் படம் ஏதோ ரீஇன்கார்னேஷன் டிராமா, அதுவும் முன்ஜென்மம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. உண்மையான்னு தெரியல. சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசர்னு சொல்றாங்க. ரூமரா வந்திருக்கு. எந்த படத்தோட? அட்லி சல்மான். அட்லி சல்மான் மாவீரன் படத்தை எடுத்துட்டு வரப்பலையோ? இல்ல மாவீரன் படத்துல எந்த படத்தை இன்ஸ்பிரேஷன்? ஆப்வியஸ்லி கங்குவா அந்த மாதிரி மாவீரன் கங்குவாலாம் இன்ஸ்பிரேஷனா எடுப்பார்னு நினைக்கிறேன். பாப்போம். இந்த ஷாம் சிங் ராய்னு ஒரு ஓகே, கங்குவா அட்லி கையில கொடுத்திருந்தா அவன் வேற மாதிரி பண்ணிருப்பான். ஷாம் சிங் ராய்லாம் அட்லி பண்ணா மேபி பயங்கரமா தான் இருக்கும். கிராண்ட் ஸ்கேல்ல நல்லா இறக்கி பண்ணுவாரு. பாப்போம். இங்க எங்க ஏரியால அமரன் படம் 4th வீக்ல ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கு. அது இந்த மாசம் எண்டு வரைக்கும் புக் மை ஷோ ஓபன் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 4 ஷோ. இது ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தமிழ் படம் இந்த அளவுக்கு ஓடி.
கங்குவாவை நேத்தோட தூக்கிட்டாங்க. ஐயோ அதுக்கு ஆர்ட் போறியா? அண்ணே நீங்க ஆனா மைண்ட் வாய்ஸ் பாத்தியா பரணி, இல்ல ஐயோன்ட்டு ஒரு ஆட்டின்னு என்ன ஐயோ ஒரு நீங்க தந்திரம் சொன்னதுக்கு 2 ராசா. ஹார்ட்டின் போட்டேன் ப்ரோ. அது டிலே நாளைக்கு ஆயிடுச்சு அவ்வளவுதான். நம்ம ஏரியாவுக்கு சிவராஜ்குமார் வராரு. நான் போன அதே தேட்டருக்கு பார்க்க முடியுமா போய் தெரியல. பாத்துட்டு வாங்க ப்ரோ. போனா அவங்க ப்ரோ நான் சொன்னல சண்டே பகீரா படம் அன்னைக்கு பார்த்தேன் ப்ரோ அவ்வளவு நானு கூட்டம். இன்னைக்கு. பகீரா எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. கமர்ஷியலா இந்த படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. ஓகே ஓகே. நான் ஜாலியா வந்து டைம் பாஸா இருந்துச்சு ப்ரோ. பெருசா இல்ல, சிம்பிள் கமர்ஷியல் ஃபிலிம். டைம் பாஸா நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. உங்களுக்கு ஏன் ப்ரோ மாவீரன் ப்ரோ பிடிக்கல? நீ மார்ட்டினே பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஆளாச்சே. மாவீரன் ப்ரோ பேசுங்க, உங்களை தான் கேக்குறாரு. எனக்கா ப்ரோ? ஆமா மார்டினுக்கு பகீரா நான் மிக்சிங்கா பிடிக்கல. தான் ப்ரோ சொன்னேன். இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல bro. ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு ஒரு சில சினிமா. பட் ஆனா எல்லாருமே ஓரளவு டீசென்ட் குட்ன்ற அளவுக்கு தான் சொன்னாங்க. அதான் ப்ரோ பார்க்க கமர்ஷியலா நல்லா நல்லா இருந்துச்சு இருந்தா ப்ரோ. ஜாலியா 20 இருக்கும். நாள்ல எதுக்கு ப்ரோ ஓடிடில வருது அபிஷியலா? ஏங்க அந்த புக் மை ஷோல கூட நல்ல ரிவ்யூஸ் தாங்க இருந்துச்சு. தெரியல எனக்கு அது ஏன்னு சொல்லி. நான் வந்து சரி நீங்க ஹோஸ்ட் 2 பேரை ட்ரை பண்ணுங்க. அதுதான் நான் பாதி பார்த்துட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் மார்ட்டின் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பகீரா. இல்ல 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 மார்ட்டின் நான் பார்த்துட்டு ரிவ்யூ போடணும். பகீரா பாதின்னு சொல்ல முடியாது. ஒரு 35 மினிட்ஸ் நான் பார்த்துருக்கேன். பட் நான் அது ஃபுல்லா பார்த்துடுறேன். ஆனா இன்னைக்கு வந்து நேத்து நைட்டு சும்மா வந்து ஒரு சீரீஸ், அது ஆன்கோயிங் சீரீஸ் தான். இது வீக்லி எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் 5 எபிசோட் மட்டும் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6th எபிசோடு மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 7th 8th 9th 10th இருக்குன்னு நினைக்கிறேன். 7th ரிலீஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த சீரீஸ் நான் சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். அது நல்ல ரிவ்யூஸ் இருந்ததுனால சரி ஒரு எபிசோட் 2 எபிசோட் பார்ப்போம்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் 5 எபிசோடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா, என்ன சொல்ல, ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அந்த சீரீஸ். த டே ஆஃப் த ஜாக்கல் அந்த சீரீஸ் நேம் அதுதான். 5 எபிசோடு தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 6 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. 5 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஆனால் இன்னும் 4 எபிசோடு வீக்லி தான் ரிலீஸ் ஆகும். அதுவும் இப்பயே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த 5 எபிசோடு பார்த்துட்டு மற்ற 5 எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வீக்லி வெயிட் பண்ணி பார்க்குறது எனக்கு பெருசாக இதாகாது. டவுட் அப்படின்னு சொல்லி நேற்று ஒருத்தர் சொன்னார், அந்த கொரியன் சீரீஸ். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு நான் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் போக போக எப்படி கொண்டு போக போறாங்கன்றது தான் வெயிட்டிங்கு. பார்ப்போம். அது ஆனால் இன்னும் வந்து ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. அது அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகணும். மொத்தம் 9 எபிசோடு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து இந்த 9 எபிசோடையும் பார்த்து முடிச்சிட்டேன்னா அடுத்த வாரம் அதை 10வது எபிசோட பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அனிமே பெண்டிங்ல வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அது வந்து 8 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. டன்னா டாடா டன்னா ஏதோ ஒன்று இருக்கே, உங்களுக்கு தெரியுமில விஷால் ப்ரோ? கேக்குதா நான் பேசுறது? ஏன்னாப்பா கேக்குது ப்ரோ, கேக்குது. சரி அதான் டன் டா டன் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமே இருக்கு. 8 எபிசோடு வந்திருக்கு. அந்த சீரியஸும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதுவுமே எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே தேர்ந்தெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஓடிடியில் இது லைன்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அது யாராவது பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு தெரில. என்ன படம் யாராவது சொன்னீங்க? இருக்கீங்களா? லைன்மேன். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம்னு இருக்கு. டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு. அது தெலுங்கு படம் ரீமேக்கா என்ன? எது ப்ரோ? இந்த தெரியல லைன்மேன். ப்ரோ. சார்லி படம் தானே? ஆமா. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படம் வி லிவ் இன் டைம், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடிச்ச படம். அது டிஜிட்டல்ல வந்துருச்சு. அது நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு அந்த படத்துக்கு. ஸோ யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க. நான் இன்னும் பார்க்கல. ஸோ நாளைக்கு எல்லாம் பார்க்கலான் இருக்கேன். நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. பிரகாஷ்னா சொல்லுங்க. தமிழர்களே தோழர்களேன்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க. நான் உங்களை பிடிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. பேசல. அவரை ஏங்க பிடிக்கணும் நீங்க?
ஒரு டவுட் கேட்கணும், ஒரு பெரிய டவுட் இருக்கு, அதை கேட்கணும். கேளுங்க. இல்ல நீங்க அந்த கங்கோ ஆடியோ லான்ச்ல வந்துட்டு ஒரு பிஜிஎம் ஒண்ணு பண்ணாரு அப்படின்னீங்களே, அது படத்துல வந்துச்சா? அப்படி எனக்கு என் காதுக்கு ஒரு பிரம்மாண்டமானது மாதிரி எதுவுமே இல்லையே, அதான் கேட்க. எனக்கு தான் பிஜிஎம் கேட்கல எங்க படத்துல, ஃபுல்லாவே சவுண்ட் மட்டும் தானே கேட்டுச்சு. ஆடியோ லான்ச்ல ஒண்ணு பண்ணாருன்னு சொல்லிட்டு சொன்னீங்க தெரியுமா? இல்ல ஆடியோ லான்ச்ல பண்ணது அது இங்க வந்துச்சா இல்லன்னு தெரியல. படத்துல ஒரு பிஜிஎம் கூட ஞாபகமே நிக்கல. என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு இறைச்சலா இருந்தனால எனக்கு எதுவுமே கேட்கல. பிஜிஎம் எனக்கு தனியா கேட்கல, தனியா கேட்டதான் தெரியும். இப்பதான் சவுண்ட் எஃபெக்ட்ல சரி பண்ணிட்டாங்க, அதனால ஓடிடில வந்தாதான் தெரியும். ஆக மொத்தம் நமக்கு ஓடிடில வந்தா அது தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வாங்க. வேண்டாம் ப்ரோ, நீங்க சண்டே போறீங்களே போல? நான் ஃபேமிலிக்கு மட்டும் அமுச்சு விட்டு நான் போகல. நான் எல்லாத்துக்கும் அமுச்சு விட்டுட்டு அப்படியே என் டிக்கெட்டை வந்து என் தங்கச்சி கொடுத்து அமுச்சு விட்டேன். இல்ல புரியல, எப்படி பழி வாங்குறதுன்னு நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருக்காருப்பா. போய் 4 சாக்லேட் 4 ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவீங்களா? அப்புறம் போயிட்டு வாங்கன்னு அமுச்சு வச்சிருக்கீங்க. பிரகாஷ்னா சொல்லுங்க பிரதர். இல்ல மைத்ரி என்ன பிளான்ல இருக்காங்க? வேற ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க? 1 மாசம் தான் இருக்கு. என்ன பிளான்? நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம் 3 நாளா. இது வரைக்கும் வந்து 99% வந்து குட் பை டாக்லிக்கு பொங்கல் ரிலீஸ். அவங்க புஷ்பா 2ல ஒரு ப்ரெஷர்ல இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த படம் டைரக்டர் சுகுமார் இருக்காருல்ல, அந்த படத்தோட ஃபைனல் அவுட்புட் இன்னும் கையில கொடுக்கல. அதுக்கான ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் முழு ஒர்க்கையும் கொடுத்து படத்தை ஃபைனல் லாக் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப்க்கான ஒர்க் இன்ன வரைக்கும் லாக் பண்ணல. அது ஒர்க் போயிட்டே இருக்கு. ரிலீஸ் வேற நெருங்கிருச்சு. ப்ரொமோஷன் ஒர்க் வேற சுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ப்ரெஷர்ல இருக்கிறாங்க அவங்க. இந்த மந்த் எண்ட்ல தான் வந்து குட் பை டாக்லிக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுக்கறதா இருந்தா. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட் பை டாக்லி ஃபாரின் ஷெட்யூல் இந்த வாரம் முடிஞ்சிரும்னு சொன்னோம்ல, அது ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. நாளை மறுநாளுக்குள்ள முடிஞ்சு அவங்களும் ரிட்டர்ன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எங்க ஷூட்டிங் அப்டேட் ஏதாவது கொடுங்க. ட்ரிம் ஆயிருக்காரா இல்ல வேற ஏதாவது டயட் பண்ணிருக்காரு? ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு மனுஷன் வந்து தனக்கு பிடிச்சதை விரும்பி செய்யும் போது உடல் வந்து இழைக்கிறதும் வேக வேகமா சுறுசுறுப்பா இயங்குறதும் முகத்துல பொலிவு வரதும் இயல்பு. அவருக்கு கார் ரேஸுங்கிறது ரொம்ப 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 பிடிக்கும். அந்த கார் ரேஸ்க்காக அவர் தயாராகிறனால அப்படியே சேர்ந்து ஆதிக்கு ஒரு கூடுதல் பலம். ஏன்னா வந்து இப்போ இந்த படத்துக்காக அவர் உடம்பு எடை குறைக்க சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரேஸ் வந்தாலும் ரேஸுக்கு சேர்த்து ஒரு சேர உடல் எடை குறைஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அது நடிக்கிறது அஜித்துக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்களா? ஆனா எக்ஸ்ட்ரீமா குறைஞ்சிருக்காரு ப்ரோ. எக்ஸ்ட்ரீமா தெரியல. நான் என்னென்ன சொல்றேன்னா, தொழிலா இருக்கிறது அவர் தொழிலா மட்டும் பாக்குறாரு படத்தை. அது பேஷனா பாக்குறாரு கார் ரேஸ. அது தனக்கு ரொம்ப பிடிச்சதா பாக்குறாரு. அதாவது சினிமா வந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்டா சினிமா சாதிச்சுட்டாரு. ஓரளவுக்கு அவர் ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் ஆசைப்பட்ட வருமானத்தையும் பார்த்துட்டாரு. அவருடைய பழைய பேட்டிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. 90s அந்த பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு பேட்டி சொல்லியிருப்பாரு. என்ன ஒரு முக்கியமான பேட்டி, 96 99 அந்த பீரியட்ல வந்த பேட்டி ஒன்று இருக்கு. 99ல கரெக்டா அந்த 99ல வந்த பேட்டி என்னன்னா, எனக்கு வந்து கார் ரேஸ்ல போய் நான் வந்து ஸ்பான்சருக்காக ஏகப்பட்ட கம்பெனிகள் ஏறி இறங்கியிருக்கேன். தெரியாத ஆட்களுக்கு ஸ்பான்சர் தர்றதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் ஏதாவது ஒரு கட்டத்துல நான் மேல வந்துட்டேன்னா நான் யாருக்காவது ஸ்பான்சர் பண்ணணும், எனக்குன்னு ஒரு தனி கார் ரேஸ் கம்பெனி நான் தொடங்கணும், இல்ல ஸ்பான்சர் பண்ற லெவலுக்காச்சும் போகணும்னு ஆசைப்பட்டாரு. இப்ப கிட்டத்தட்ட அவருக்குன்னு இந்த கார் ரேஸ் அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கறத அவர் தொடங்கிட்டார். அவருடைய லட்சியங்கிறது 96 99ல அதுவா தான் இருந்துச்சு. அதை அவர் தொடங்கிட்டார். இனிமேல் நான் நிறைய பேருக்கு ஸ்பான்சர் பண்ணணும். வீனஸ் பேரை தப்பா சொல்லக்கூடாது. ஏங்க, வீனஸ் இல்லைங்கிற அஜித்குமார் ரேசிங் தான் அவருடைய கார் கம்பெனியோட பேரு. வீனஸ்ங்கிறது ப்ரொமோஷன். அந்த பைக் டூர் இருக்குல்ல, அந்த பைக் டூர் போறதுக்கான கம்பெனி தான் வீனஸ் மோட்டார்ஸ். ஓகேங்களா? அது தனி. வீனஸ் மோட்டார்ஸ்ல அவர் வந்து ஒரு பங்குதாரரா இருக்கிறாரு. அவரோட கம்பெனிங்கிறது அது கிடையாது. அவரோட கம்பெனி கார் ரேஸ்க்கான கம்பெனிங்கிறது அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கறது அவரோட கம்பெனி பேரு. அந்த கம்பெனியை இப்போ தொடங்கி இருக்கிறாரு. அதுக்கான இன்னும் 5 நாள்ல அவருக்கான கார், அந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கான காரை வந்து இன்னும் 5 நாள்ல அறிவிக்க போறாரு. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஹெல்மெட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ தனியாக காரை மட்டும் ரிவீல் பண்றதுக்கான நாள் 5 நாள்ல வரப்போகுது. இன்னைக்கு 27ஆம் தேதி போல அது அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அவர் ஆசைப்பட்டது இதுதான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஆசைப்பட்டு நம்ம வந்து யாருக்கு நம்ம ஸ்பான்சர் கேட்டு நமக்கு யாரும் தரல, இப்ப நம்மளாச்சும் மேல வந்து யாருக்கா ஸ்பான்சர் பண்ணணும், அந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிறவங்களும் ஸ்பான்சர் பண்ணணும், அது நம்ம பேர் இடம்பெறணும்னு ஆசைப்பட்டு இறங்கினாரு. அது பேசணும் ஆசைப்பட்டாரு, நடந்துருச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் உத்வேகமா அந்த உடல் எடை குறையிறது, முகம் பொலிவு கூறுறதெல்லாம் இதை இயல்பா நடக்கிறதா. யாருக்காவது இப்ப நம்மளே எடுத்துங்களேன், நானே இப்ப மங்காத்தால சொல்ற டைலாக் தான். மங்காத்தால அந்த படம் பூரா சால்ட் அண்ட் பெப்பர்ல இருக்க அஜித் வந்து கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கருப்பு டைல இருப்பாரு. அது வந்து கெட்டப் மாத்தணுங்கிறதுக்காக இல்ல,
எதுக்காகனா அந்த படம் பூரா பாத்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் 2 காஸ்டியூம் 3 காஸ்டியூம் தான் மாத்திருப்பாரு. பெரிய லெவல்ல காஸ்டியூம் கவனம் செலுத்த மாட்டாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கோட் சூட் போட்டு அந்த லுக் எல்லாம் பயங்கரமா மெயின்டைன் பண்ணுவாரு. எதுக்காக அப்படின்னு அந்த சீன் வச்சிருப்பாரு அப்படின்னு வெங்கட் பிரபு. ஒரு மனுஷன் காசு காசு காசுன்னு அலையும் போது லுக் எல்லாம் பார்க்க மாட்டான். அந்த லுக் எப்படி வேணா இருக்கும். ஆனா அவன் ஆசைப்பட்ட இடத்த அடைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், அவன் லுக் மெயின்டைன் பண்றது, வாழ்க்கையை வாழ்றதுங்கிறது ஒரு வேற லெவல்ல இருக்கும். அதுதான் மங்காத்தா படத்தோட கிளைமேக்ஸோட தாற்பயம். அந்த தாற்பயத்தின் படிதான் இப்ப அவர் வாழ்றாரு. சரி, எங்க ஷூட்டிங் அப்டேட் ஏதாவது சொல்லுங்க. இப்ப நடந்துட்டு இருந்த ஷெட்யூல் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு பாட்டு ஒன்று எடுத்தாங்க, அந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த ஷெட்யூலுக்கு ஒரு வந்து பிரேக் விட்டுருக்காங்க. இந்த ஷெட்யூல் வந்து எப்படின்னா போன ஷெட்யூல் வந்து கேம்ப்ல ஆர்மி கேம்ப்ல நடக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப அடுத்த ஷெட்யூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஷெட்யூல். பயங்கரமான, அதாவது பண்ணுவாங்களா வெளியே எங்கேயாச்சும் போற பிளான் இருக்கா ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சு? இல்ல வெளியே போற பிளான் இருக்கு, ஒரே ஒரு பிளான் இருக்குன்னாங்க. அது எந்த நாடு எங்கன்னு தெரியல. வெளியே ஒரு ஃபாரின் போறாங்களா இல்ல நார்த் இந்தியா போய் எடுக்கிறாங்களான்னு தெரியல. பட் ஒரு பிளான் இருக்கு. அடுத்த மாசத்துக்குள்ள தெரிஞ்சிடும் பிரதர். அடுத்த மாசத்துக்குள்ள தெரிஞ்சிடும். அதாவது டிசம்பர் 15க்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் எங்க போறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகே ப்ரோ, நேத்து வந்து இந்த சம்திங் தெலுங்கு வெர்ஷன் வந்து ரீமேக் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க பிரபுதேவாவோடது. இல்ல அதுவுமே ஹிந்தி படத்தோட ரீமேக் தான். இல்ல இங்க இருந்து தான் ஹிந்தில ரீமேக் பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா இன்னொரு கதை, பேசிக் கதைங்கிறது வேற இடம். இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹிந்தில 1990 சம்திங்லயே வந்துருச்சு. அததான் பிரபுதேவா வந்து அது என்னன்னா சேம் பிளாட்டா இருக்க மாதிரி ஒரு கதை, ஒன்லைன் மட்டும் இதான் சொன்னாங்க. ரீமேக் இல்லைன்னு சொன்னாரு. ஏன்னா அந்த ரைட் கதை வாங்கிட்டதா சொன்னாங்க. அப்படிதான் அந்த கதை அந்த ஆரம்பிச்சாங்க தெலுங்கு படம், சித்தார்த்த படம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரிஜினல் சிறந்த படம்னு, சிறந்த கதைன்னு சொல்லி அந்த படத்துக்கு அவார்டே கொடுத்தாங்களே. சொல்லுங்க. புஷ்பா பேக்ரவுண்ட் யாரு? ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, அவங்களே அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமன், சாம் சிஎஸ், காந்தாரா மியூசிக் டைரக்டர், அது போக டிஎஸ்பியோட பார்ட் 1 பிஜிஎம் சேர்த்து பண்றாங்க. படத்துக்கு ட்ரெய்லருக்கு வந்திருக்க பிஜிஎம் வந்து டிஎஸ்பி பண்ணாதான். படத்துல சில போர்ஷன் டிஎஸ்பியும் பண்றாரு. அதாவது ஆளுக்கு ஒரு 1/2 மணி நேரம்னு வச்சுங்களேன். 4 மியூசிக் டைரக்டர், ஆளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம், அப்புறம் அவங்க விட்டு அங்க போட்டதை அங்கங்க பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். பிச்சு கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தட்டே கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு 4 பேர்கிட்ட? அது என்ன சொல்றது, படம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி மட்டும் தான் லாக் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம்ல. செகண்ட் ஹாஃப் லாக் பண்ணல. படம் ரிலீஸ் டேட் ரொம்ப நெருங்கிருச்சு. அவங்க கேட்கறது பெஸ்ட் குவாலிட்டி கேட்கறாங்க. ஒரே ஆள்கிட்ட 15 நாள் மட்டும் டைம் கொடுத்தா பத்தாது. அவங்க அந்த முழு படத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உள்வாங்கி அதுக்கப்புறம் பிஜிஎம் கொடுக்கறது கொஞ்சம் காலதாமதமாகும். அதாவது என்னன்னா ஒரு டெம்ப்ளேட் பிஜிஎம் மட்டும் போட்டக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. ஒரே பிஜிஎம் படம் பூரா போட்டக்கூடாது. அதனால வெரைட்டியா இருக்கும். ஒரு 4 மாஸ் சீக்வன்ஸ் தனித்தனி பிஜிஎம் போடணும் அப்படின்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து விரும்புறாங்க. அதனால தனித்தனியா ஆட்கிட்ட கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்துருமா இல்ல ஏதாவது போஸ்ட்போன் பண்ணுவாங்களா? இல்ல படம் வந்துரும். அந்த படம் வந்துரும். இன்னொரு படம், அது என்ன படம்னு இப்போதைக்கு சொல்ல விரும்பல. இன்னொரு படம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 50% இருக்கு. கேம் சேஞ்சரா ப்ரோ? நான் எதையுமே சொல்ல விரும்பல, என்ன படம்னு சொல்ல விரும்பல. அடுத்து வரப்போற இன்னும் ஒரு 1.5-2 மாசத்துக்குள்ள ஒரு பெரிய படம் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மாவீரன் படம் இன்னைக்கு உங்களுக்கு இமை துடிக்கலையா? சுகுமார் ப்ரோ வந்துட்டாராம்ல, எங்க இருக்காருன்னு தெரியல. பரணி கொஞ்சம் பார்த்து அசப்ட் பண்ணுங்களேன். வந்துட்டாரு. ரைட். வந்து எங்க வந்தாரு? இப்பதானே வந்தாரு. அந்த ப்ரொடியூசர் தான் வேற ப்ரொடியூசர் தான்? மைத்ரி தான் வேற இதா? இல்ல அது சொல்றேன். அது 50% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 50% கன்ஃபார்ம் ஆகட்டும் சொல்றேன். கொண்டாடு கேம் சேஞ்சர் மேல வன்மத்தை சொல்றீங்களான்னு. சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து புதுப்படங்கள் பல படங்கள் வந்திருக்கு. அவர் எப்படியும் ஒரு சினிமா விரும்பி, ஒரு சினிமா பிரியர், ஒரு சினிமா ரிவ்யூவர் அப்படிங்கிற எல்லா காரணத்தையும் வச்சு கண்டிப்பா இன்னைக்கு எல்லா படத்தையும் பார்த்திருப்பாரு. தேட்டர் இன்னைக்கு ஃபுல்லா தேட்டர்ல மட்டுமே தங்கி இருந்திருப்பாரு. ஒண்ணு கூட பாத்துருக்க மாட்டாரு. இன்னைக்கு ஃபுல்லா தேட்டர்ல மட்டுமே தங்கி இருந்திருப்பாரு. காலையில ஒண்ணு கூட பாத்துருக்க மாட்டேன்னு நான் தான். வெரி குட் பாய். இல்ல எனக்கு தெரிஞ்சா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி படம் நல்லா இருக்கு தெரிஞ்சா மட்டும் தான் உள்ள போவேன். இல்லைன்னா போக மாட்டேங்கிற முடிவு எடுத்துட்டாரு. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் ப்ரோ சமீப காலமா. மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன படம் பாதிக்கப்பட்டீங்க? இல்ல பாரு, நீ என் கூட வா. ஒரு மாசம் சென்னையில இரு, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஏதாவது ஒரு படமா இருந்தா அந்த மனுஷன் சொல்லுவாரு. யோசிச்சு பாருங்க, நமக்கு தெரியாத படமே அவர் எத்தனை பாத்துருப்பாருன்னு.
அதெல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் வந்து இவ்ளோ பாவம் இல்ல இந்த வாரம் வந்த படங்கள்ல நான் நிறங்கள் மூன்றும் அதுக்கப்புறம் ஜீப்ரா அப்படின்ற அந்த தெலுங்கு மூவி அது அந்த அந்த ரெண்டும் பார்க்கலான்னு பிளான்ல இருக்கேன். நாளைக்கு போவேன். நாளைக்கு போறீங்களாண்ணா? அப்புறம் என்ன ப்ரோ பராரி எல்லாம் பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தீங்க? எப்போ இல்ல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. எதிர்பார்ப்பு இருக்கு வேற, நல்லா இருக்குன்னு சொல்றது வேற. நான் பார்த்துட்டு இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லலையே. நான் பார்க்காத மூவி சொல்லல ப்ரோ. இப்ப நான் வந்து நாளைக்கு இந்த 2 மூவி பார்க்க போறேன். 2 மூவி பார்த்து ஜிப்ரா நல்லா இருக்குன்ட்டு வந்து ப்ரீமியர்ல பார்த்தவங்களும் இன்னைக்கு பார்த்தவங்களும் எல்லாமே நிறைய பேர் சொல்றாங்க. நான் அன்னைக்கே வந்து ப்ரீமியர் போயிருக்க வேண்டியது. ஆனா எனக்கு அது லைட்டா ஒரு பயம் வந்தது. நான் பரணியும் கேட்டேன் அந்த மாதிரி ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படின்னு. பரணியும் எதுவும் சொல்லல அதை பத்தி. நான் வந்து ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன். அந்த படத்தை பத்தி நீங்க கேட்டிருப்பேன் ஸ்பேஸ்ல. நீங்க எல்லாம் சொன்னீங்க ஷோ டைம்னு போட்டிருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் யாரும் அதை பத்தி பேசுறதுனால நானும் அது அப்படியே விட்டுட்டேன். ஆனா இப்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வருது. யார் ஷோ டைம்னு போட்டுட்டா? யார் போட்டா? நிறைய பேர் பெய்ட் ப்ரீமியர்ல அதான் ப்ரீமியர்ல பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருந்தாங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்களே. ஓகே ஓகே ஓகே. இல்ல பெய்ட் ப்ரீமியர்ல எல்லாமே பாசிட்டிவா தான் சொன்னாங்க. இல்ல அது இன்னைக்குமே நல்ல ரிவ்யூஸ் வருது. சூப்பர் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. சூப்பர் ப்ரோ எனக்கு காட்டல என்ன ப்ரோ விடாம அப்படியே இருக்கா அவரு காட்டல. என்ன ப்ரோ ஆ நான் சொல்றேன், இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் நம்பாதீங்க. ஆல்ரெடி சொன்னதுதான். விடாமுயற்சியும் சரி, குட் பை டக்லியும் சரி, அவங்களாம் வர வரைக்கும் இந்த சுரேஷ் சந்திரா சொல்லிட்டாரு, அப்புறம் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவங்க 2 பேரு சொன்னான்னா எனக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ ப்ரோ ஒன்னும் இல்ல, உங்களுக்கு அப்டேட் வரலனா கூட அவரோட போட்டோ வருதுல அப்பப்போ. திரைப்படம் வேண்டாம் புகைப்படம் போதும் அந்த மோட்ல தான் நம்ம இருக்கணும். இல்ல அது எப்படினாலும் பொங்கலுக்கு ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். பொங்கலுக்கு கண்டிப்பா ஒரு படம் வரும். ஆனா அது என்ன படம்ன்றது, அதாவது விடாமுயற்சியான்றது வந்து அது பிரகாஷ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி. குட் பேட் அக்லி அது இதுவும் அதிகமா இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேசிட்டு இருந்தாருல, புஷ்பாவோட அந்த அவங்க ப்ரெஷர்ல அதிகமா இருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதனால அவங்க இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி புஷ்பால தான் இருக்காங்க. அதனாலதான் வந்து அவங்க குட் பேட் அக்லியை பத்தி இன்னும் எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே எதுவுமே விடல. மறுபடியும் முதல்ல இருந்தா இல்ல அதெல்லாம் கரெக்டா அந்த படம் ரிலீஸ் இல்ல ப்ரோ. அவங்க இப்ப ஒண்ணு இல்ல, புஷ்பான்றது வந்து டேஸ்டா இருக்கும்ன்றாரு. அவங்க புஷ்பா வந்து ரொம்ப ரொம்ப பெருசா ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப பெரிய இது வேற. அந்த படம் வந்து ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஈவெண்ட் கூட பாத்துருப்பீங்க பாட்னால, எல்லாமே பண்ணிட்டு இப்ப அந்த படம் வந்து ஃபுல் ஃபிளட்ஜா ஒர்க் பண்ணிட்டு அந்த அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்க. மோரோவர் குட் பேட் அக்லியோட ஃபாரின் ஷெட்யூல் ரேப் ஆயிடுச்சுன்னா தான் அதுல இருந்து ஒரு எதுனா ஒரு அப்டேட் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஐ திங்க் எனக்கு புஷ்பா 2க்கு இதுவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ப்ரொமோஷனே. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே பயங்கர ஹைப்பா தான் இருக்காங்க. ஆக்சுவலா ப்ரொமோஷன் தேவையில்ல, ஆனா கண்டென்ட் தேவையில்ல. படம் கண்டென்ட் இல்லையே அவங்களுக்கு. கண்டென்ட் ஃபைனல் கண்டென்ட் ரெடி ஆகல, அதுக்காக தான் அவங்க ப்ரெஷர்ல இருக்கிறாங்க. அது போக என்னன்னா பேன் இந்தியா படம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஏரியாலையும் மிகப்பெரிய தொகை, கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு 86 கோடி கிட்டக்க படம் வசூல் பண்ணா மட்டும் தான் அந்த படம் பிரேக் ஈவனே ஆகும். அது மாதிரியான தொகைன்னு வச்சுக்கங்க. இது வந்து கரெக்டான அமௌண்ட் இல்லை, ஒரு நான் சொல்ற ஒரு அமௌண்ட் வச்சுக்கங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கு இந்த படத்துக்கு. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் ப்ரோ கொடுத்திருக்காங்க. இல்லங்க, நீங்க கோட்டுக்கு அவங்களுக்கு அந்த மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டது அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அது வலைபேச்சு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இது வந்து வலைபேச்சு சொல்ல ப்ரோ, கார்த்திக் ப்ரோ சொன்னாரு. ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று சொல்றாங்க அந்த படத்துக்கு. கிட்டத்தட்ட அந்த 86 கோடி 87 கோடி வசூல் பண்ணி தோராயமா வச்சுக்க. நான் அமௌண்ட் பிக்சரா எனக்கு தெரியல, பட் அமௌண்ட் வச்சுங்க. இது மாதிரி நான் தமிழ்நாடு மட்டும் சொல்றேன், நான் எல்லா ஏரியாவும் சொல்றேன். ஒவ்வொரு ஏரியா ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஏரியாவில் வாங்கணும், அந்த படத்தை வாங்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருந்தாலும் காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் நமக்கு இந்த படம் இவ்வளோ டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீ நம்ம ஏரியாவில் ப்ரொமோஷன் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி அவங்க ஒவ்வொரு ஏரியாக்கும் போயிட்டு இருக்காங்க. இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஈவெண்ட் இருக்கு, சாய்ராம் காலேஜ் ஈவெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த 3rd சிங்கிளே அங்கே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பாட்டோட படத்தில் பாட்டே, அந்த ஹைலைட் பாட்டான இந்த அந்த கிசிக் பாட்டே அங்கே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட் வச்சுருக்காங்க. ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு தனியாக நடக்குது, அது போக படத்தோட ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தனியாக நடக்குது. இந்த ப்ரெஷரில் தான் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க. இது முடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஷூட்டிங் குட் பேட் அக்லி ஷூட்டிங் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கான ஒரு அப்டேட் வந்தாலும் வரும். எனக்கு இன்னும் நாளைக்கு மறுநாள் கூட வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அதோட முடிஞ்சிடும், ஃபாரின் ஷூட்டிங்கிறது முடிஞ்சிடும், வந்துடும். இன்னும் 2 நாள் அப்டேட் வந்துடும்.
அப்புறம் பரணி இன்னைக்கு ஒரு அப்டேட் சொல்லமா? த்ரிஷா இல்லையா ப்ரோ? த்ரிஷா இந்த நாளைக்கு போர்ஷன் சொர்க்க முடிஞ்சிச்சு. வாசல் ட்ரைலர். த்ரிஷா போர்ஷன் முடிஞ்சு, அவங்க ஜப்பான் போயிட்டாங்களே, அதான் ஜப்பான்ல இருக்கான்னு போட்டிருந்தாங்க. அதான் அவங்க போர்ஷன் முடிஞ்சு. இப்போ எடுத்துட்டு இருக்கிறது யாராவது போர்ஷன்னா அர்ஜுன் தாஸ், பிரபு, பிரசன்னா, ஏகே, யோகி பாபு, இவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் பிளஸ் வந்து ஃபாரினர்ஸ் சில பேர்த்த ஜெயில் செட்டப் ஒன்று இருக்கு. அதாவது இங்க போட்ட ஜெயில் செட்டப் மாதிரி அங்கே ஒன்று போட்டாங்க. அது இல்லாமல் ஒரு பெரிய ஜெயில் செட்டப் ஒன்று இருக்கு, ஃபாரின்லேயே நடக்கிற ஜெயில் செட்டப் ஒன்று இருக்கு. அந்த செட்ல வந்து இப்போ படம் எடுத்துட்டு இருக்காங்க. செட்ல ஒரிஜினல் ஜெயிலான்னு தெரியல, பட் அங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து அப்டேட்ல 2 அப்டேட் ஒன்று விட்டு போச்சு. ஒன்று பரணி, அந்த மார்க்கோ அந்த இது சொல்லிட்டீங்களா, மலையாள படம் மார்க்கோ? இல்ல சொல்லலண்ணா. அது இந்த யூடியூப்ல பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் யூடியூபே அந்த பாட்டை தூக்கிட்டாங்க. என்னன்னு காரணம் விசாரிச்சா, கொலை கொடூர வன்முறைகள் நிறைந்த காட்சிகளாக இருக்கு, அதனால அந்த வன்முறை இவ்வளவு வன்முறை தாங்காதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பாட்டுல வன்முறைன்னு சொல்லி அந்த படத்தை தூக்கியிருக்காங்க. தூக்கிட்டு இப்போ ரீ அப்லோட் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரம் கழிச்சு இப்போ ரீ அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை. அது ஒன்று. அடுத்து வந்து நம்ம ஸ்பேஸ் நம்பர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, லைக்கா மற்ற தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழ்ல வந்து 4-5 படங்கள் தயாரிச்சாங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல 2 நாளைக்கு முன்னாடி, இப்போ பார்த்தீங்கன்னா மைத்ரி மேக்கர்ஸ் 11 படங்கள் தயாரிச்சிட்டு இருக்காங்க ஒரே நேரத்தில். அது எல்லாமே இப்போ வந்து ஷூட்டிங் ஆன்கோயிங்கில் இருக்கிற ப்ராஜெக்ட் மட்டுமே 11, இன்னும் அனௌன்ஸ் பண்ணாது 10 இருக்கு, அது தனி. ஆனால் இவ்வளோ ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, இது எப்படி சாத்தியமா, இதை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் அந்த ட்வீட்டே நான் போட்டிருந்தேன். அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிளானிங் தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸில் சினிமா மட்டும்தான் பிஸ்னஸாக பார்க்குறாங்க. போன வருஷமே முடிவு பண்ணிட்டாங்க, 2024-2025 நிதிநிலை ஆண்டுக்காக அவங்க 1000 கோடி முழுசா ஒதுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி சினிமாக்குமே ஒவ்வொரு படத்துக்கும் இவ்வளோ 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 வந்து தனித்தனியாக பிரித்து மொத்தமாக இந்த 11 படங்களுக்கும் 1000 கோடின்னு ஒதுக்கியிருக்கிறாங்க. அதனால தனித்தனியாக அந்த எந்த ஒரு படத்தோட காசு இந்த ஒரு படத்தில் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் போட்டால் அந்த பட்ஜெட் தனியாக ஒதுக்கிடுறது, முழுக்க 1000 கோடி. அதே மாதிரி 2025-2026 தனியாக 2000 கோடி ஒதுக்க போகிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பட்ஜெட், மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுலேயும் தமிழ்ல இன்னும் 2 படம் எடுக்க போறாங்க. ஒரு படம் பெரிய நடிகர் படம், இன்னொரு படம் அடுத்த வளர்ற ஒரு பெரிய நடிகர் படம். இப்படி 2 பெரிய நடிகர் படம் வந்து மைத்ரி மேக்கர்ஸ் தமிழ்ல அடுத்து தயாரிக்க போறாங்க. குட் பை டாக்லி இல்லாம சென்னையில் ஆஃபீஸ் போட்டிருக்காங்களா, அந்த ஆஃபீஸில் வந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 2 படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2025-26 2000 கோடி இறக்க போறாங்க. அப்போ அந்த பிரம்மாண்ட பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா படங்களோட அறிவிப்புலாம் பார்த்தா இன்னும் நம்ம ஷாக் ஆயிரும். அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது ஒரே காரணம், அவங்களுடைய மேலாண்மை, மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, பக்காவா இருக்காங்க. ஒரு படத்துக்கு இவ்வளவுதான் பட்ஜெட். இப்போ உதாரணமா நம்ம 4 பேருக்கும், நம்ம 4 பேருக்கு தனித்தனியாக 50 ரூபான்னு ஒதுக்கிட்டா, ஏன் 50 ரூபா தீர்ந்து போச்சுன்னு இன்னொரு 50 ரூபா உங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்க மாட்டாங்க. அந்த 50 ரூபாக்குள்ள படம் எடுக்கணும், அவ்வளவுதான். இன்னொருத்தர் காசுல எடுக்கிறது இல்லை. அதனால தனியா எந்த குழப்பமும் இல்லாம 2 படங்களும் குழப்பம் இல்லாம போகுது. இதுதான் மைத்திரி மேக்கர்ஸோட இது வரைக்கும் குழப்பம் இல்லாத காரணம். 69 அவங்க கிட்ட இருந்து கைமாறினது ப்ரோ கேவி எனக்கு. ஆமா, உண்மையாலுமே என்னன்னா 2018 சமயத்திலே அஜித் படமும் 2020 சமயத்திலே விஜய் படமும் அவங்க மைத்திரி மேக்கர்ஸ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் அது மிஸ் ஆகிதான் இப்போ 2024 குட் பை டாக்லியும் கடைசி 69 வந்து மைத்ரி மேக்கர்ஸ் தயாரிக்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் டிவிவி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்களா, அதாவது RRR தயாரிச்சாங்களா, அவங்க தயாரிக்கதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கைமாறி இவங்கள்ட்ட வந்தது. என்ன ப்ரோ திடீர்னு ஒரு வெற்றிடம் வந்துருச்சு? இயல்பா நடக்கிறது தானே சுகுமார் ப்ரோ. எப்பவுமே விஷால் பிரதர் அதிகமா பேசுவாரு, ஜாலியா ஏதாவது கதைகள் சொல்லுவாரு. இன்னைக்கு உடனே ஆனா அவரும் ஸ்பீக்கர் ஆன்லைன் வச்சுட்டு சைலண்ட் ஆயிட்டாரா? எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒரு நம்ம 2 பேர் மட்டும் தான் பேசுறது கேட்கறதோ? இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு எல்லாம் கேக்குது. இருக்குன்னு சொல்லிக்கயா, ஏதோ டாக்டர் டேர் மட்டும் பெடாத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இல்ல ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு இது கூட. சரி 2 பேரும் தனியா பண்ணாத்திட்டு உண்டு. இல்ல இப்ப அஜித் குமார் ப்ரோ கேட்டார்ல, அதுக்கு சொல்லிடுறேன். நானு டைரக்டர் யாரு அந்த எதிர்பார்ப்புல படம் பார்ப்பேன். எனக்கு பிரதர் பிடிச்சிருந்துச்சா, நான் வேட்டையன் பிடிக்கல. ஏன்னா பிரதர் மேல அந்த பிரதரோட பழைய அந்த டைரக்டரோட பழைய படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது நல்லா இருந்துச்சு. ரீசெண்டா ஒரு பண்ண மொத்த படத்தோட கம்பேர் பண்ண. அதே மாதிரி வேட்டையன் கம்பேர் பண்றப்ப ஜெய்பீம் அளவுக்கு அந்த கூட்டத்தில் ஒரு அளவுக்கு இல்லை. அதான் அது எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னேன். இப்ப அவர் கேட்டால மார்டின் பிடிச்சிருக்கு இது பிடிக்கலையான்னு. இது பிரசாந்த் நீலோட கதைன்றப்ப அந்த எதிர்பார்ப்புல போய் பார்த்தேன். கொஞ்சம் கூட கிரிஞ்சா தான் இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் கூட இதோட நல்லா எழுதுவான்ற மாதிரி. அதனால நீ இந்த ஸ்பேஸ்ல நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க, ஏன்டா உனக்கு அதை பிடிச்சிச்சு இது பிடிக்கலன்னு. அதுக்கு தான் சொல்லிடலான்னு சொல்லுவேன். ஃப்ரீயா விடு ப்ரோ, நமக்கு சில படங்கள் பிடிக்கும், சிலது பிடிக்காது.
ஓகே ப்ரோ ஓகே. வேற ஏதாவது படம் பாத்தீங்களா இன்னைக்கு தியேட்டர்ல இல்ல ஓடிடில? இன்னைக்கு புஷ்பா ரீவிசிட் பண்ணேன். யாரு? சுகுமார் ப்ரோ தான் எப்பயும் பண்ணுவாரு. இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க சுகுமார் ப்ரோவை டிஃபீட் பண்ணணும்டான்ட்டு. இல்ல இல்ல, எப்பயுமே பாட்டு வரப்போகுது இல்ல ஏதாவது மார்வல் படம் ஏதாவது வரப்போகுதுன்னா கடைசி படத்தெல்லாம் ரீவிசிட் பண்ணுவேன். அதே மாதிரி இப்ப அதுக்கு என்ன இன்னைக்கு டைம் அதை இருக்கு பார்த்தேன். ப்ரோ? அடுத்து ரங்கஸ்தலம் பார்க்கலான்னு இருக்கேன். ப்ரோ என்ன நான் ஒரு படம் இன்னைக்கு ரீவிசிட் பண்ணேன் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு. என்ன படம் ப்ரோ? அவசர போலீஸ் 100. நல்ல படம், நல்ல படம், பிரகாஷ் ப்ரோ, சூப்பர் படம். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு அந்த ஒரு சீன் பார்த்தேன். சரி ஃபுல் படத்தையும் மறுபடியும் வந்து பார்க்கலான்ட்டு பைரா முடிச்சுன்னு அதை அப்படியே ஆன்லைன்ல வந்து பார்த்துட்டேன் யூடியூப்ல. யாரோ நடுவுல கூப்பிட்டாங்க நடுவுல. நடுவுல யாரை கூப்பிட்டாங்க? யாரு? பாணி ப்ரோ நான் தான் இல்ல ஜிபிக்கு ஏதாவது ப்ரொமோஷன் ஐடியா வச்சிருப்பாங்களா ப்ரோ? இருக்கு பிரதர். முதல் ப்ரொமோஷனே ஒருவேளை நான் சொன்ன 98% 99% சொல்லிட்டு இருக்கேன். 100% எப்போ ஆகுதோ அப்போ முதல் ப்ரொமோஷனே பெரிய ப்ரொமோஷனா இருக்கும். எப்படின்னா வந்து புஷ்பா 2 தான் அவங்களோட மிகப்பெரிய படமா அவங்க பாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அந்த படத்துல வசூல் எதிர்பார்க்கறாங்க மினிமம். அந்த படத்தோட இந்த டீசர் அட்டாச் பண்றது, குட் பை டக்லி டீசர் அட்டாச் பண்றதுன்னா குட் பை டக்லியோட ஸ்டார்டிங் ப்ரொமோஷனை அவங்க எதிர்பார்க்கறது. இந்த 100% உறுதியானா அதுக்கப்புறம் அது நடக்கும். ப்ரோ பாணி பெரிய ரிலீஸ் இல்லையா இங்க தமிழ்நாட்டுல? அது பனி ப்ரோ. ஓகே பனி அது பெரிய ரிலீஸ். இல்ல அந்த படம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. நான் மகன் நல்ல மாதிரி இருக்கும்னு. இல்ல அது பெரிய ரிலீஸ் பண்ணல, கொஞ்சம் ரொம்ப லிமிடெட் ரிலீஸ் தான் பண்றாங்க. என்ன காரணம், ஓடிடில ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அந்த படம். ஏன் பாருங்க வந்துருச்சு அது. இல்ல வரல, ஓடிடில எல்லாம் வரல. ஓடிடில வரல. படம் அங்க ரிலீஸ் ஆகி 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 2-3 வீக்ஸ்ல ஓடிடி வரது இருக்கும்னு தோணுது. எனக்கு தெரியல. இல்ல ஓடிடி அதனால வந்து லிமிடெட் ரிலீஸ் பண்றாங்க போல இருக்கு. எப்பயுமே எல்லா படமுமே லிமிடெட் ரிலீஸ் தானே பண்ணுவாங்க அதர் லாங்குவேஜ் படம்னாலே. அது உங்களுக்கு டைரக்டா வந்து இப்ப இது என்ன இல்ல சொல்ல, எப்படி சொல்றாருன்னா அவரு, இதே வந்து ஒரு நோட்டட் பிலிம் நோட்டட் ஆக்டர் யாரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா சிட்டிலையும் ரிலீஸ் ஆகும் குறைஞ்சது. ஆனா இந்த படம் வந்து சிட்டில கூட ரிலீஸ் ஆகல. இப்போ உதாரணமா திருச்சியில கூட ரிலீஸ் ஆகல. திருச்சி ஒரு பெரிய சிட்டியா இருக்கு, அதுல கூட இந்த படம் ரிலீஸ் ஆகல. அதனால அவர் ரொம்ப லிமிடெட் ரிலீஸான்னு கேட்கறேன். அதனாலதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது. நீங்க சொல்லுங்க பிரகாஷ். நான் ஒன்னு கேக்குறேன். இந்த படம் திருச்சியில ரிலீஸ் ஆனா உங்களை மாதிரி ஒரு 10 பேர் 15 பேரை தவிர யாராவது வருவாங்களா? எந்த படமே அப்படிதான். மலையாள படங்கிறப்ப நல்ல ரிவ்யூ வந்தாதான் பயங்கரமா வந்தப்ப மஞ்சுமேல் பாய்ஸ்லாம் எப்படி முத நாள் வந்துமே முத நாள் யாரும் பார்க்கல. அந்த இல்ல முத அந்த ஷோ முத டைம்ல 2 ஷோ ட்ரையா இருந்துச்சுன்னா நீங்க அதான் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்றேன். அதனால தான் அதுவுமே ரொம்ப லிமிடெட் ரிலீஸ் தான். 1 ஷோ 2 ஷோ தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் 4 ஷோ மாதிரி, அப்புறம் 4 ஸ்கிரீனா மாதிரி, அப்புறம் 4 ஸ்கிரீன்ல இருந்து ஃபுல்லா ஓடி 25 நாள் 30 நாள் 50 நாள் வரைக்கும் ஒன்றும் தனிக்காது. எப்பவுமே முத கொடுத்தது லிமிடெட் ரிலீஸ் தான் கொடுப்பாங்க. பேருக்காக ரிலீஸ் பண்றதுதான். டிஸ்ட்ரிபியூட்டருக்காக, அதாவது பேருக்காக, யார் பேருக்காக, டிஸ்ட்ரிபியூட்டர் பேருக்காக ரிலீஸ் பண்றது. கடைசியில அதுக்கப்புறம் வந்து ஹிட் ஆகிறதுதான் படம். எல்லா படமே எல்லா அதர் லாங்குவேஜ் படமே பத்தி இன்னைக்கு இந்த ஜிப்ரான்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா? அந்த நேரத்தை பேசின வரைக்குமே எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த படம் தமிழ் டப்பிங்னு ஒன்று இருக்குங்கிறதும், தமிழ் டப்பிங் அவங்க விட்டுரு படம் தியேட்ரிக்கல் ரிலீஸ் இருக்குங்கிறதும் சுத்தமா எனக்கே தெரியல. ஒரு படம் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 24 மணி நேரம் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரமாச்சும் ஆன்லைன்ல இருக்கேன். சினிமா பத்தி 14 மணி நேரம் 12 மணி நேரமாச்சும் பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சினிமா பத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே நமக்கே அப்படி ஒரு படம் தமிழ் டப்பிங் வருதுன்னு தெரியல. அந்த படம் நீங்க புக் மேல சொல்ல பார்க்க தெலுங்கு வருஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்த்தா கடைசி பார்த்தா தமிழ் வருஷனே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்படிதான் தெரியாதனமா யாருக்கும் தெரியாதனமா ரிலீஸ் பண்றாங்க. இல்ல மஞ்சுமல் பாய்ஸ் திருச்சியிலே வந்து எல்ஏ சினிமால மட்டும்தானே செகண்ட் வீக் முடியற வரைக்குமே ஓடிட்டு இருந்துச்சு. இல்ல எல்ஏ சோனா அப்புறம் ஸ்டார்லையும் போட்டாங்க படம். அப்படியா? ஆனா இன்னமும் வைடா ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல திருச்சியில கலெக்ஷன் கொடுத்துருக்கும். சொல்லுங்க பிரதர். அண்ணா குட் பை டேட்ல எதுவும் மிஸ் ஆயிடாதுல்லண்ணே? பொங்கலுக்கு கண்டிப்பா வந்துடும்லண்ணே? இல்ல இவ்வளவு நேரம் அதான் சொன்னீங்கன்னா 98-99% குட் பை டக்லி தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 1% டிலே ஆனா யாருக்காக டிலே ஆகும் அப்படின்னா மிஞ்சி போனா அதே ஏகேவால தான் டிலே ஆகும். என்னன்னா அதே ஏகேவால இந்த விடாமுயற்சின்னு ஒரு படம் இருக்கு, அந்த ப்ரொடியூசர் இன்ன வரைக்கும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து லைக்கா வந்து இன்னமும் எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வேணும் அவங்க தனியா கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை டிலே ஆனா அந்த 1% வாய்ப்பு ஆகும் அந்த படம் வரதுக்கு. என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விடாமுயற்சியில பொறுத்த வரைக்கும் பேச்சுவர்க் மட்டும் இல்ல, த்ரிஷா சம்பந்தமான சில காட்சிகளே எடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு 4-5 நாளோ என்னமோ எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏகேவும் த்ரிஷா காம்பினேஷன் ஒரு பேச்சுவர்க் பிளாஸ்பெக்ட் சீன் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு அவர் கெட்டப் மாற்ற வேண்டியது இருக்கு. அப்போ குட் பை டக்லி ஃபுல் ஷெட்யூல் முடிஞ்சா மட்டும் தான் எடுக்க முடியும்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 10-15 மேல தான் அந்த படம் எடுக்கவே முடியும். அப்படின்னா எடுத்து எப்படி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியாது? பேச்சுவர்க்கே அதாவது பேரலாம் எல்லா ஒர்க்கும் முடிச்சு படம் ரெடியா இருந்தாலுமே கடைசி இதுல அதை அட்டாச் பண்ணி ரிலீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்ல? அது லாஸ்ட் மினிட் ப்ரெஷருங்கிறதுனால அநேகமா அதிகபட்சம் எல்லாரும் எதிர்பார்க்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் சொல்லி வச்சிருக்கிற
குட் பை டேக்லி தான் வரும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட் சைடு அவங்க இன்னும் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. கர்நாடகாலையும் ஆந்திராலையும் கேரளாலையும் தமிழ்நாடு முதற்கொண்டு இந்த 3 ஏரியா வந்து ராகுல் தான் ரிலீஸ் பண்றாரு. அந்த 3 ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து அவரே சொல்லிட்டார் தேட்டருக்காரங்களுக்கு இந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸுங்கிறத சொல்லிட்டாரு. அவங்க ரெகுலர் தேட்டர் இந்த பிடிச்சு கொடுக்குற டிஸ்ட்ரிபியூட்டர் சேனலையும் சொல்லிட்டாரு. ஓவர்சீஸ்ல பல ஏரியாக்கள்ல சொல்லிட்டாங்க அந்த படம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ரிலீஸுங்கிறத. ஆனா இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பா நம்ம சொல்றதா இருந்தா படம் வந்து பொங்கல் ரிலீஸ் இந்த குட் பை டேக்லி தான் ரிலீஸ். ஒருவேளை அந்த 1% டிலே ஆகிற மாதிரினா அது யாராலன்னா விடாமுயற்சியால லைக்காவால இருக்கும், அவ்வளவுதான். அது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அந்த 1% அழுத்தி சொல்றேன். இந்த மந்த் உங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதி 22 ஆயிடுச்சுங்கள. நாளை மறுநாளோ அந்த ஃபாரின் ஷெட்யூல் முடிச்சு அவங்க வருவாங்கன்னா சூப்பர் ஆப் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுலயே ஒரு கிளியர் கட் தெரியும். சூப்பர் ஆப்லயே அந்த போஸ்டர்ல இந்த மென்ஷன் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா பொங்கல் ரிலீஸ் திரும்ப மென்ஷன் பண்ணிடுவாங்க. இல்லவே இல்லைங்க, குட் பை டேக்லி ரீமேக் படமே இல்ல. அந்த கேங்ஸ்டர் காப் டெவில்னு ஒரு படம் இருக்குல்ல, கொரியன் படம். அதான் இந்த கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அந்த டான்லி படம் ரீமேக் இது கிடையாது. அது சுத்தமா கிடையாது. 1% கூட கிடையாது. ஆனா அந்த விடாமுயற்சி அந்த டான்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் இன்ஸ்டாகிராம்ல. இன்னொன்னு லுக் வைஸ் அந்த டேட்டூலாம் வச்சு பார்க்கும்போது இது இருக்கலாமோன்னு தோணுது இல்ல. இல்ல ஆனா உண்மையாலுமே அந்த படம் எடுத்தா மொரட்டு படம் தான். பட் அதை எடுத்த எனக்கு ஆசை தான், இன்னொரு படம் பண்ணணும். அந்த டான்லி கேரக்டர் ஏகே பண்ணணும், இன்னொரு வளர்ந்தோர நடிகர் யாராவது போலீஸ் கேரக்டர் பண்ணணும், சைக்கோ கேரக்டர். இப்போ எஜேஸ்வரி ஏற்கனவே அந்த பல கேரக்டர் பண்ணிட்டனால எஜேஸ்வரி எல்லாமே வேற யாராவது பண்ணணும். நல்லா தான் இருக்கும். உண்மையுமே அது பர்ஃபெக்ட் ரீமேக் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் சவுத் இந்தியா ரீமேக் மெட்டீரியல் கிட்டத்தட்ட அந்த படம். ஆனா வந்து எனக்கு இந்த படம் அது இல்லை. அடுத்த ஏதாவது ஒரு படம் பண்ணா கண்டிப்பா பண்ணணும்னு ஆசை தான். பிரகாஷ், இந்த படைத்தலைவன் எப்ப ரிலீஸ்? அதுவும் கம்மிங் சூன் போட்டுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் கம்மிங் சூன் மட்டும் தான் போடுவாங்க. அந்த படத்தோட அப்டேட் சுகுமார் பிரதான் தெரியும். அந்த படத்தோட டேரக்டர் வந்து சுகுமார் பிரதான் வேண்டப்பட்டவர், அவர் தான் சொல்லுவாரு. ப்ரோ அதான் ஏதோ சாங் இஷ்யூ, இந்த பொட்டு வச்ச சாங், அந்த தங்க கூட சாங் இஷ்யூன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அது தெரியல. பட் அது வேற என்ன இஷ்யூன்னு சுகுமார் பாபு தான் தெரியும். அந்த டீம் கூட பழக்கத்துல இருக்கிற ரொம்ப அந்த படத்தை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தது சுகுமார் பாபு தான். சரி, யாரு அது ரங்கஸ்தலம் விசிட் பண்றேன்னு சொன்னது? மாவீரன். ஓகே ஓகே ப்ரோ, நீங்க அசுரன் படம் பார்த்திருக்கீங்கல்ல? ஆமா ப்ரோ. உங்களுக்கு அது 2 படத்துக்கு சிமிலாரிட்டிஸ் தெரிஞ்சிருக்கா? எனக்கு அது பார்க்கும்போது நிறைய சிமிலாரிட்டிஸ் தெரியும். எனக்கு அந்த படமே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். தெலுங்குல இப்படி ஒரு படமான்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மிரண்டேன். அசுரன் படம்ல முழுசாவே அது வெற்றிமாறன் படம் மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல எந்த படம் சொல்றாரு? அசுரன். எனக்கு அசுரனா? அசுரன் தனுஷ் இது ரங்கஸ்தலம் தானே. அதுவும் ரங்கஸ்தலமும் நிறைய சிமிலாரிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ரங்கஸ்தலம் தானே ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆமா ஆமா. இல்ல நீங்க ரங்கஸ்தலம் படத்துக்கு ஏற்கனவே ஒரு தமிழ் படத்துல ஒரு சீன் இருக்கு. அது என்ன சீன் சொல்லுங்க பாப்போம். ரங்கஸ்தலம் படத்துல இருக்க மெயின் கோர் பிளாட் தமிழ் படத்துல ஒரு சின்ன சீனா வந்துச்சு, சொல்லுங்க பாப்போம். அம்புலியா? இல்லைங்க, ரங்கஸ்தலம் படத்தோட மெயின் கோர் பிளாட் என்னவோ அது தமிழ் சினிமால ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு ஹிட் படம், சூப்பர் ஹிட் படத்துல ஒரு சின்ன சீனா வந்திருக்கும். வில்லனோட இன்ட்ரோ சீன். ஒரு வில்லன் இருக்கால ஒரு தமிழ் படம் சூப்பர் ஹிட் படத்தோட வில்லனோட இன்ட்ரோ சீன் தான் இந்த ரங்கஸ்தலம் படத்தோட முழு கதையுமே. பிரகாஷ் ராஜ் அவங்க அண்ணனை கொண்டிருப்பாரு, இதை வச்சு ஒரு என்ட்ரி சீன். இல்ல பிரகாஷ் ராஜ்ல இல்ல தமிழ் படத்துல. கிட்டத்தட்ட நான் சொல்றேன்ல, நான் அந்த மெயின் கோர்ன்றீங்கல அதான் சொல்றேன். பிரகாஷ் ராஜ் தான் அண்ணனை கொண்டிருப்பாரு. அது இல்ல, அது நான் மெயின் கோருங்கிறது அதை விட இன்னொரு கோர் இருக்கும். படத்தோட ஓப்பனிங் சீன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஓப்பனிங் சீனுக்கான எண்டு கிளைமேக்ஸ் முடிக்கும்போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும் பார்த்தீங்களா? அந்த ட்விஸ்ட் தான் மெயின் பிளாட். அந்த மெயின் பிளாட்டோட ஐடியா தமிழ் படத்துல இருந்து உருவானது. கிட்டத்தட்ட 2 ஒரே சீன் தான். அந்த ஒரு நிமிஷம் சீனை தான் ஒரு முழு படமா மாத்துறதுக்கு எப்படி ஐடியா பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தோணும் சில படங்கள் பார்க்கும்போது இது நல்ல ஐடியாவை தனியாக எடுத்தா எப்படி இருக்கும். உதாரணமா எப்படின்னா நாட்டாம படம் காமெடியை வச்சு தானே பாரிஸ் தியாகராஜ் எடுத்தாங்க. அது மாதிரி இன்னொன்று சொன்னோம்னா இப்படி தெளிவாக சொல்லணும்னா எப்படி இந்த பேரரசு படத்துல முத்துக்கால கண்ணு தெரியாதவா நடிப்பாரு, ஒரு கொலையை பார்த்துருவாரு, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே விஜயகாந்த் இருப்பாரு. அதே படம் தான் அப்படியே அந்தாதுன்னா இருக்கும். அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சீனை வரதை அப்படியே ஒரு முழு படமா யோசிச்சா எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். அது மாதிரி தமிழ்ல வந்த ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படத்துல வந்த வில்லனோட இன்ட்ரோ இருக்குல்ல, அந்த இன்ட்ரோ சீன்ல வர ஒரு நிமிஷம் சீன் தான் இந்த ரங்கஸ்தலம் படத்துக்கு. சிறுத்தை படத்துல சிறுத்தை படமா ப்ரோ? இல்ல யூனிஃபார்ம்னு வாங்க, அது இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க, அப்படியே யோசிங்க.
அந்த படம் ஏதாவது தமிழ்ல இருக்கா ரங்கஸ்தலம்? தமிழ் இருக்கு ப்ரோ, தமிழ்ல இருக்கே. எத்தனை வாட்டி வச்சு டிவில போட்டிருக்கேன். விஜய் சூப்பர்ல அடிக்கடி போடுவாங்களே. ஹாட் ஸ்டார்ல இருக்கா அப்பனா? இருக்கு ப்ரோ, இருக்கு. பிரகாஷ் ப்ரோ அவர் ஏதோ டவுட் கேட்கறாரு. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிருங்க. இல்லையா ஆன்சர் சொல்லிரு ப்ரோ. சரி ஆன்சர் சொல்லிட்டுமா. திமிருன்னு ஒரு படம் இருக்கு. அதுல மனோஜ் கே ஜெயனா அவரோட இன்ட்ரெஸ்டிங், அவர் தானே வில்ல அந்த படத்துல. அவர் இன்ட்ரெஸ்டிங் பாத்தீங்கன்னா வேகமா ஒடியாடுவாரு. ஒடியாந்தப்போ ஒரு பெருசு முடியாம படத்தை கிடக்கும். அப்பா ஐயோ முடியாம போச்சு பதட்டப்பட்டு கிளீன் பண்ணி அவர் காப்பாத்தணும் டாக்டரை கூட்டு வந்து காப்பாத்தி, அப்பாடா காப்பாத்தி ரொம்ப சந்தோஷம், என் கையால போக வேண்டிய உயிர் நீ தானா சேர்த்து பிரிவு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் கொல்லுவாரு. இது மாதிரிதான் அந்த ரங்கஸ்தலம் படத்துல பிரகாஷ்ராஜா ஃபர்ஸ்ட் சீட்ல இருந்து காப்பாத்தி சுத்தம் பண்ணி எல்லாம் ஒரு நர்ஸா என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் ராம்சரன் செஞ்சு கடைசியில உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அப்பாடா நீ தானா செத்த கூட என் கையில செல்லுன்னு சொல்லி ஹீரோ கொல்லிட்டு போவார். இதுதான் அந்த ஒரு பேஸ் லைனு. இந்த பேஸ் லைன் திமிரு படத்துல மனோஜ் கேச்சேனா அந்த வில்லனுக்கு வரும். இதே சீன் இப்போ வந்து சூர்யாவின் சனிக்கிழமையில வரும் ப்ரோ. அவர் ஒருத்தர் அடிக்க போவார், அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்குமா, அவருக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சுட்டு போவார். ஆமா, அது வந்து நான் ஹீரோ சைடு வச்சிருப்பேன். உண்மையாலுமே அது வந்து ஒரு காமெடியா வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாலே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திமிரு படத்துல அந்த சீன் வரும். அது நல்லா ரைட்டிங்கா இருக்கும். அந்த அருங்கோபியா ஹீரோவா போறேன் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மாஸ் மசாலா டேரக்டர் வீணா போயிட்டாரு. அதெல்லாம் ஒரு 2 படம் நல்லா எடுத்துருக்காங்க. காலை படத்துல கொஞ்சம் சொதப்புனாலும் படம் ஒரு நல்ல ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய வச்சிருப்பாரு. காலையில எல்லாம் நடிக்கிறேன் ஹீரோ ஆகுறேன்னு போயிட்டாரு. அப்ப நடுவில் யாரும் சந்தேகம் கேட்க வந்தாங்க, இப்ப சொல்லிருங்க மறந்துருவோம். அப்புறம் பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். இந்த லப்பர் பந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு என்ன ரீசன் ப்ரோ? படம் நல்லா இருந்துச்சு அதான் ரீசன். அந்த படத்துல ஒரு டயலாக் வரும், ரைட்டிங் ப்ரோ. இல்ல அந்த படத்துல ஒரு டயலாக் கேரக்டரோட எல்லா ப்ளூ ஸ்டார் படமும் வந்து ஒரு மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே நிறைய லீடு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நம்ம மனசுல நிக்கிற மாதிரி கேரக்டரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு படம். ஓகே, நான் பார்த்தேன், அது எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனா ப்ளூ ஸ்டாரும் அதே மாதிரியான படம் தானே. அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு ரீச் கிடைக்கல. அந்த ப்ளூ ஸ்டார் யாரும் கொண்டாடல அவ்வளவு பெருசா. ஆனா இது வந்து பெரிய அளவுல செலிப்ரேட் ப்ரோ. ப்ளூ ஸ்டார் நல்லா தான் ப்ரோ போச்சு எனக்கு தெரிஞ்சு. ப்ளூ ஸ்டார் வந்து இல்ல ப்ரோ, ஆனா இந்த அளவுக்கு ஒரு இது இல்ல ப்ரோ. லப்பர் பந்த அளவுக்கு யாரும் இது பண்ணல, பில்டப் கொடுக்கல ப்ரோ. இது எனக்கு சொல்லாம இல்லையான்னு தெரியல. லப்பர் வந்து அது ஜென்ரலான ஸ்டோரியா இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார்ல கொஞ்சம் அந்த கேஸ்ட் அந்த அது கொஞ்சம் இருக்குல்ல ப்ரோ. லப்பர் பந்துல இருக்கு ப்ரோ அது. ஆனா அது சொல்ற மாதிரி இது ரொம்ப நல்லா வேற மாதிரி காட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, இது ரொம்ப நல்லா கேஸ்ட்னு சொல்றீங்க. லப்பர் பந்துலயும் கேஸ்ட் பேஸ் லப்பர் பந்துல இருக்கு, ஆனா வேற மாதிரி காட்டிருப்பாங்க. இந்த படமா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, மாசாவும் வேற மாதிரி காட்டல ப்ரோ. அதை தாண்டி நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு ரப்பர் பந்துல. ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்லாம் இதுல நிறைய வந்து ஆட் பண்ணிருக்காங்க, அந்த எமோஷனல் இதுலாம். அதான் ப்ரோ சொல்றேன். எனக்கு நான் உண்மையாலுமே சொல்றேன், இந்த பாகுபலிக்கு அப்புறம் மேக்சிமம் வந்து எல்லா கேரக்டருமே மனசுல இந்த கேரக்டர் இவங்க நிக்கிற மாதிரி ஒரு படம் பார்த்ததுன்னா எனக்கு லப்பர் பந்து தான். எனக்கு பாகுபலி மட்டும்தான் எல்லா கேரக்டருமே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதின கேரக்டர்ஸ் வந்து இந்த படம் தான் நினைக்கிறேன், லப்பர் பந்து. எனக்கு எதுவும் பார்த்ததா ஞாபகம் இல்ல, ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. பட் எனக்கு நடுவில் டக்குன்னு ஞாபகம் வந்தது லப்பர் பந்தும், அதுக்கு முன்னாடி பாகுபலி தான். கேஜிஎஃப்ல கூட ராக்கி பாய் மட்டும்தான் தனியா சோலோவா மாஸ் காமிச்சிட்டு இருப்பாரு. இல்ல என்னன்னா, நீங்க பேசும்போது நீங்க பேசுறது அஜித் குமார் கேட்கல போல இருக்கா. நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவரும் கேட்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு. பேசுறீங்க, அவர் பேசுறாரு, இவர் ரொம்ப சாந்தமா பேசுறாரு. நீங்க சொல்லுங்க பிரதர். நான் பேர் வேற ப்ரொனவுன்ஸ் பண்ண ஊர்ல ரத்தாங்காசன், அதாவது கார்த்தி பேரு, ககுவால கார்த்தி பேரு. ப்ரோ இந்த நந்தன் படம் வந்ததுல சொல்லுங்க ப்ரோ. அது வந்து அதை பத்தி எல்லாருமே பேசினாங்க. ஆனா இந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்து அந்த படத்தை ஒரு அப்ரிஷியேட் கூட பண்ணலையே. அது ஏன்? அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கு? இல்ல திருமாவளவன் இவங்க எல்லாருமே பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பேசினாங்க. எனக்கு தெரியல, ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும். என்னன்னா இந்த படம் வந்து அவங்க ஒப்பீனியன் சொல்றது அவங்க விருப்பம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் படம் பார்த்து முடிச்ச உடனே நான் சொன்ன சுகுமார் ப்ரோட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அதை வேணா அவரே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா?
இருக்கேன் ப்ரோ. நான் சொன்ன அந்த விஷயத்த சொல்லுங்க அவர்கிட்ட. ஏன் வந்து மாரி செல்வராஜும் நிறைய பாரஞ்சித்தும் சொன்னீங்களே. ஏன் மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் இந்த படத்தை பாராட்டல அப்படின்னு ஒரு கேக்குறாருல, அந்த கேள்விக்கான பதில நான் அன்னைக்கு சொன்னேன், ஒரு சொன்னேன். பாராட்ட கூட வேணாம் ப்ரோ, ஒரு ட்வீட் கூட அதான் போடல. அந்த ட்வீட் ஒரு போடல. அந்த ட்வீட் போடல. ஏன் போடலங்கிறத நான் சுகுமார் ப்ரோட்ட சொன்னேன். அது இல்லாம இன்னொரு நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுவும் சுகுமார் ப்ரோ பக்கத்துல இருந்தாரு. ஆனா உண்மையிலே அது ஒரு தரமான படமா இருந்துச்சு ப்ரோ. இல்லைங்க பிரதர், அது தரமான படம், அதெல்லாம் மேக்கிங்லாம் வேற லெவல். பட் அதுக்கான போடலங்கிற காரணம் சுகுமார் ப்ரோ நீ சொல்லி நான் சொல்லிட்டுமா? ஞாபகம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க ப்ரோ, உங்க வாயால சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவேன், நான் சொல்றேன். இல்ல ஞாபகம் இருக்குன்னா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் இல்ல ப்ரோ, சுகுமார்ல இல்ல இருக்காரு, அவர் மறந்துட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் இவ்வளவு அவங்க படம் எடுத்தாங்கல்ல, அதுல அவங்க காட்டின ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த விஷயத்த நீர்த்து போகிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இந்த படம் இருந்துச்சு. எப்படின்னா, அவங்க வந்து ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த சொல்றாங்கல்ல, ஒருத்தவங்க வந்து அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவங்க போராடுற மாதிரி கதைகள் எடுக்கிறாங்க. அது மாதிரி கதைக்களத்தை இவங்க நிறைய அடிக்கடி எடுத்து நீர்த்து போக செய்யறாங்க. அதுல அதை வந்து என்னன்னா, ஹீரோ எங்கேயுமே திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்காது, ஹீரோ எங்கேயுமே வந்து ஒரு விஷயம் எதுவும் செய்யற மாதிரி இருக்காது. ரொம்ப கொஞ்சம் அதாவது ரியாலிட்டி பக்கம் இன்னும் கொஞ்சம் கொடூரமா கலந்து காமிச்சிருப்பாங்க. அதை நம்ம பாக்குற நமக்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் அருவருப்பா இருக்கும். அதே மாதிரி கூடுதலா வந்து இதா இருக்கும். அந்த கில்ட்டி ஃபீல் நம்ம கூட வராம பண்ணிடுவாங்க. என்னன்னா வந்து அவங்க ரொம்ப ஓவரா போறீங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதே மாரி செல்வராஜ் படங்களோ பாரஞ்சித் படங்களோ அந்த கதாபாத்திரம் ஏதோ ஒரு இடத்துல கோவப்பட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதை அவங்க நீர்த்து போக செய்யிட்டாங்க. அந்த அதாவது இது மாதிரி படங்கள் எடுத்து தொடர்ச்சியா எடுத்து அவங்க எடுக்கும்போது அதோட வீரியம் இல்லாம பண்ணிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி படங்கள் இப்ப நந்தன் மாதிரி இன்னொரு 4 படம் வந்து, இப்ப பராரின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேசுற படம் தான். ஆனா இது மாதிரி தொடர்ச்சியா படங்கள் எடுக்கும்போது மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் உண்மையா அவங்க என்ன நோக்கத்தில் எடுக்க வந்தாங்களோ அந்த நோக்கம் நீர்த்து போயிடும், அந்த வீரியம் குறைஞ்சு போயிடும். அவங்க சொல்ல வந்த நோக்கங்கிறது வேற, இவங்க எடுக்கிறதுக்கான நோக்கங்கிறது வேற. அதை வந்து அவங்களால வந்து அதனால ட்வீட் போட மாட்டாங்க, அவங்க வந்து அந்த படத்தை வந்து பேச மாட்டாங்கிறத அப்ப நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் விட்டு சும்மா போட்டேன். உண்மையும் அதுதான். அது அவங்க ஆனா அவங்க பேசுறது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். என்னுடைய காரணமா நான் பாக்குறது இதுதான். ஏன்னா வந்து அந்த விஷயத்த இவங்க வந்து இது மாதிரி அடிக்கடி எடுத்து அதை வந்து எப்படி சொல்றது, ஓப்பனா சொல்ல சில வார்த்தையை சொல்ல வரல, அதாவது வார்த்தைகளை கோக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு, அதை கோக்கணும். அது கோட்டா ரொம்ப வெளிப்படையா பேசிடுவேங்கனால அதை நான் கோக்கல. ஓகேவா? பூசி முழுவ ட்ரை பண்றேன், நீங்களே புரிஞ்சுக்கிங்க. அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முருகதாஸ் ரைட் ப்ரோ, முருகதாஸ் விவசாயிகளை பத்தி எடுத்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே மாதிரி வந்துச்சு. கடைசியில் அது ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. இது மாதிரி ரொம்ப ரேரா வந்தா நல்லா இருக்கும். தொடர்ந்து நானும் எடுக்கிறேன்னு எடுத்தா நீ சொன்ன மாதிரி இதுவும் ட்ரோல் மெட்டீரியல் ஆகும் கூடி சீக்கிரம். கடைசியா நீங்க சொல்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு யோசிச்சு அந்த வார்த்தையை மழுப்பிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க அதுக்காகவே படம் எடுக்கிற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த படத்தோட மேக்கிங். இன்னும் சில படங்கள் இருக்கு நான் சொல்ல, அதாவது எப்படின்னா அந்த இயக்குனர் நண்பர், அதை சம்மந்தப்பட்டவங்களும் நம்ம நண்பர், இந்த படத்துல நிறைய பேர் நம்ம நண்பர்கள். அதனாலதான் வந்து அந்த படத்துக்கு நம்ம அது அவ்வளவு ஓப்பனா சில விஷயங்கள் சொல்லலை. நீங்க கேள்வி இவர் கேட்டா மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் ஏன் இது பேசல, அதுக்காக இந்த வார்த்தை சொன்னேன். ஆனா அப்படிதான் நிறைய படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. அது மாதிரி படங்கள் எடுத்தா அது மேல நமக்கே வந்து நம்மள அறியாம அதை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்துறதோ, இல்ல இவங்க இப்படியா படத்துக்காக இப்படி நிறைய எடுப்பாங்கயா அப்படின்னு சொல்ற மாதிரி மாறணுங்கிறதுக்காகவே நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவங்களோட பயம். அதுதான் என்ன அவங்க பயமா இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பா என்னமோ வச்சுக்கங்க, அவ்வளவுதான். ப்ரோ சுகுமார்ட்ட கேளுங்க ப்ரோ, படைத்தலைவன் அப்டேட். அவர்தான் இருக்கிற சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. யாரு ப்ரோ அது கேக்குறது? அரசியல்னு ஒருத்தர் ஐடி இருக்காரு, யாருன்னு சொன்னாலும் சொல்லுவீங்களா? நீங்க குறிப்பு ஆள் பார்த்து கேக்குறீங்களா யாருன்னு? இல்ல எவ்வளோ படங்கள் இருக்கும்போது சுகுமார் ப்ரோ கேக்குறது கரெக்ட் தான். இல்ல ப்ரோ, சத்தியமா எனக்கு ஐடியா இல்ல. வேணா கேட்டு வேணா சொல்றேன், நாளைக்கு சொல்றேன் ப்ரோ. பரணி ப்ரோ இன்னொன்று ப்ரோ, சொர்க்கவாசல் நாளைக்குலாம் ஈவெண்ட் எங்க ப்ரோ, ஏதாவது தெரியுமா? சென்னையில் தான். அமரன் பரணி சொல்ல முடியாது, அது ஏன்னா பிரைவேட்டா நடக்குது, அதனால பிளேஸ் சொல்ல முடியாது. ஆனா பட் சென்னையில் தான் நடக்குது. ஓ அப்படியா, ஓகே ஓகே. குட் பேட் அக்லி மியூசிக்லாம் ஆரம்பிச்சிட்டாரா டிஎஸ்பி? அவர்கிட்ட தான் ப்ரோ கேட்கணும். ப்ரோ அமரன் பரணி யோ என்ன பிரச்சனை? யாருப்பா? அஜித் குமார் ப்ரோ சொல்லு. இல்ல ப்ரோ, இன்னும் ஒரு 1 month தான் இருக்கு, அதுக்கு தான் கேக்குறேன். கரெக்டா ஒரு 1 month தான், டிசம்பர் போயிடும். இல்ல பிஜிஎம் இன்னும் அதை பத்தி அப்டேட்ஸ் எதுவுமே வராம இருக்கு. அது வந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு டிஎல்ல வரும் ப்ரோ, கவலைப்படாதீங்க. எனக்கு நான் இப்போ வந்து மனசெல்லாம் வந்து வார வாரம் டெய்லி அப்டேட் விட்டுட்டு இருந்த மாதிரியும்
இந்த ஒரு படத்துக்கு மட்டும் தான் அப்டேட் பண்ணாம மாதிரியே இருக்க மாதிரியே பேசுறாங்க. எனக்கு அதுதான் புரியல. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து விடாமுயற்சியை விட குட் பேட் அக்லிக்கு தான் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். பரணி அப்படியே இந்த ஆர்ஜே விஷால் பிரதர் வந்து ரெக்வெஸ்ட் காமிக்கிறார் போல இருக்கு. அவர் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு காமிக்க மாட்டேது. பட் மேல அவர் பேர் காமிக்குது, கீழே வந்து அந்த ரெக்வெஸ்ட் காமிக்கல. எனக்கு காமிக்கல. அவர் ரெக்வெஸ்ட் காமிக்கல. அவர் கமெண்ட் செக்ஷன்ல வேற கமெண்ட் கேக்குதா நான் பண்ணிருக்காரு. பேசுறது? கேக்குது சொல்லு ப்ரோ. பிஜிடி நம்ம ஜெயிச்சிருவோமா? எது பிஜிடி அப்படின்னா? இல்ல ப்ரோ, ஜெயிக்க மாட்டோமா? சொல்ல முடியாது. ஏன்னா 100 ரன் டார்கெட் கொடுத்தாலும் நம்ம ஆளுங்க அடிப்பாங்களான்னு தெரியும். நியூசிலாந்துக்கு அதுல வந்து 140 தான் கொடுத்தாங்க, 150 தான் டார்கெட் கொடுத்தாங்க. அதுவே அடிக்க முடியல, அது நம்ம ஹோம் கிரவுண்ட்ல. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா போயிருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இல்ல நான் மேட்ச் பார்க்கல ப்ரோ. அப்புறம் இல்ல ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல மாதிரியான நடுவில் அந்த திமுரு அந்த இன்னொரு படம் என்ன ரங்கஸ்தலம், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அந்த திமுருங்கிற ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்ம கமெண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அப்படின்னு ஒருத்தர் ஐடி. அவர் சொல்லிடுவோம். ஏன்னா வந்து யாரும் யோசிச்சு அந்த ஐடியா இல்லாதப்ப அவர் கரெக்டாக சொல்லியிருந்தார் கமெண்ட்ல. அவர் சொல்லிடுவோம். அதுக்குதான் ப்ரோ சொர்க்கவாசன் நல்லா வந்திருக்கா? பெரிய பெரிய ஆளுங்க டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்காங்க. அதுவும் பிரஸ் போட்டு இவங்க சுகுமார் ப்ரோக்ராம் ரெட் ஜெயண்ட் நிஷ்யூ தான் ப்ரோ வாங்கியிருக்காங்க. சுகுமார் தான் அதுவும் சொல்லணுமா? சொர்க்கவாசல் நல்லா வந்திருக்கான்றதுலாம் தாண்டி இது பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு தான் ப்ரோ சொல்றாங்க. யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு, ஒரு புது ஸ்கிரிப்ட். நம்ம கோலிவுட்க்கு எப்படி ரிசீவ் ஆகுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுகுமார்ண்ணா அப்படியே போய் சூக்ஷ்ம தர்ஷினியும் பாருங்கண்ணா நாளைக்கு. இல்ல பரணி, இப்பெல்லாம் பண்ணாதீங்க. தமிழ் டப் தான் சொல்லு பாக்க. மலையாளத்துல பாருங்க. தியேட்டர்ல தானே பாக்குறீங்க. வீட்டுல நான் கூட தமிழ் டப்பு சரி ஹெட்செட் போட்டு அந்த வாய்ஸ் ஓவர் கேட்டு பார்க்கலாம், நடுவில் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆனா கூடன்னு சொல்லலாம். தியேட்டர்ல தானே பாக்குறீங்க, அப்புறம் என்ன? அதனாலதான் கேக்குறேன் தமிழ் டப்பு. நான் என்னன்னா அநியாயம் பண்ணாதீங்கண்ணா, போயிட்டு வாங்கண்ணா. அப்படி படம் பார்ப்போன்னு பக்கத்துல தெரியும், பாத்துருக்காரு கூட. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. போயிட்டு ஒரு 2.25 மணி நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இங்க வந்து சொல்லுங்க. இந்த வருஷம் மலையாள படத்திலேயே ஒரு விஷயம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியும்ல, தெரிஞ்சனே நீ கேக்குற. என்னது? எப்ப தியேட்டருக்கு போய் ஆமா ஆமா ஆமா, பட் இதுக்கு போயிட்டு வாங்க. கரெக்ட். நீங்க எப்ப தியேட்டருக்கு போய் படம் பார்த்திருக்கீங்க? அது ரைட்டு தான். நாளைக்கு போறேன்னு சொல்லி கடைசியா தியேட்டர் போய் பார்த்தது லக்கி பாஸ்கரும் அமரன் தான். இது பாத்தீங்கல்ல கங்குவா? இப்ப இது பிரஷோல பாத்தீங்க? ஆமா. ஓகே ஓகே. அப்புறம் நேற்று நம்ம பேசியிருக்கணும், ஒண்ணு மறந்துட்டேன். நேற்று என்னன்னா வந்து 21 வருஷம் ஆச்சு இயற்கை படத்தை வந்து நேற்று பேசணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, இயற்கை படத்தை பத்தி பேசுங்கன்னு. யாரு ஸ்பீக்கர்? அப்பா தெரியல யாருன்னு. எனக்கு தெரிஞ்சு சுகுமார் இல்ல எனக்கு எல்லாருமே வந்து இது அந்த பக் எனக்கு இன்னும் போல, அதனால யாரு பேசுறா என்னன்னு கரெக்டா தெரிய மாட்டேங்குது. வாய்ஸ் வச்சுதான் நானே கண்டுபிடிக்கிறேன். நடுவுல மாவீரன் ப்ரோ கூட ஏதோ சொல்ல வந்தாரு. இல்ல நான் என்னடா கமெண்ட்ல ஒருத்தர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் அவர் அந்த இயற்கை பத்தி சொல்லிரட்டும். இல்ல அவரு கமெண்ட்ல ஒருத்தர் ஸ்மார்ட் சார் ஒருத்தர் சொல்ல வந்தாரு, 21 வருஷம் ஆச்சு இயற்கை, அதை பத்தி கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னாரு. உண்மையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அதே முக்கியமா வந்து அந்த படம் பார்க்கும்போது ஒரு பிடிச்சிச்சு. அந்த படத்துல நிறைய வசனங்கள் பிடிக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா, காதலுக்காகவும் சாகக்கூடாது, காதலிக்காமையும் சாகவே கூடாது அப்படின்னு ஒரு வசனம் வரும். அப்புறம் மெயினா வந்து காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் வந்து அது காதலே இருக்க முடியாதுன்னு ஷேக்ஸ்பியர் சொன்னதா வந்து அந்த படத்தை ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அந்த படத்துல நிறைய டைலாக் எனக்கு படமே பிடிக்கும். அது எல்லாம் அந்த படம் பிடிச்சதெல்லாம் தாண்டி பசுபதி கேரக்டர், ஷாம் கேரக்டர், அருண்விஜய் கேரக்டர், இந்த ஹீரோயின் குட்டி ராதிகா எல்லாமே கடைசியா இல்ல கடைசியாவது அந்த பாட்டு, கடைசியா அந்த வந்து வைரமுத்துவோட அந்த வரிகள் ஓகேவா, அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஓடும். ஆனா அப்போ பிடிச்சதை விட இந்த மகிழ் திருமணி அந்த படத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு மேடையில பேசுவார். வெண்ணிற இரவுகள், இந்த ஒயிட் நைட்ஸ், அதுல இருந்து எடுத்தது, அது எடுக்கப்பட்ட கதை. அது சொல்லும் போது அவர் பல விஷயங்கள் சொல்லுவார். மகிழ் திருமணி பேசினதுக்கு அப்புறம் அந்த படம் வந்து இன்னும் எப்பேற்பட்ட கதை அது. அதாவது அந்த படத்துல வந்து யார் நல்லவன் கேட்டா சாம் நல்லவன், ஆனா சாமை விட அருண்விஜய் ரொம்ப நல்லவன். ஆனா நம்ம எல்லாம் அருண்விஜய் மேல கோவப்படுவோம், சாம் மேல வந்து அவனுக்கு பரிதாபப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பார் அருண்விஜய். ஏன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு கொடுத்த
வாக்கு காப்பாத்துறதுக்காக அத்தனை வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்தான் பாத்தீங்களா அவன். அந்த ரிட்டர்ன் வந்தவன் தன்னோட காதலுக்காக ரிட்டர்ன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்து நினைச்சவன் அவன். அதே மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் இவன் விட்டு கொடுத்து போற இவன் 2 பேருமே நல்லவங்க தான். மருதும் நல்லவன் தான், அந்த அருண்விஜய் கேரக்டர் அவன் பேர் நல்ல கேரக்டர் அது மறந்துச்சு, அவனும் நல்லவன் தான். இப்படி 2 கேரக்டருமே பத்தி அந்த மகிழ் திருமணி பேசும்போது அந்த மகிழ் திருமணி அந்த வாய்ஸ்லயும் அந்த வெண்ணிற இரவுகள் ஒயிட் டேக்ஸ் பத்தி டீட்டெயிலா சொல்றதும் எத்தனை படங்கள் அதை பத்தி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லும் போதும் ரொம்ப ரொம்ப அந்த படத்தை பத்தி ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. எத்தனை இயற்கை அது அவர் மகிழ் திருமணி பேசுறதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை அந்த படத்தை போட்டு பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா இருந்துச்சு. அதை ஒருத்தர் இப்ப பேச சொன்னாரு, ஸ்மார்ட் ஸ்டாரும் நமக்கு வருவார்ல ஸ்பீக்கர்ல, அவர் அந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னாரு. பரவாயில்ல, உண்மையா நேத்தே நம்ம பேசியிருக்கணும், மறந்துட்டாங்க. பல டாபிக் பேசினாலும் அப்படியே விட்டாச்சு. ஆனா நேற்று கடைசி வரைக்கும் யாரும் தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கவே இல்லை. மாவீரன் பிரதர் இப்ப பேசி முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன பேசணுங்கிறத ஞாபகப்படுத்தி ஒரு தம்ப்நெயில் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரினாலே கடைசியில ஒருத்தனை வில்லனா காட்டிடுவாங்க, 2 பேர்ல ஒருத்தனை. இதுல 2 பேருமே நல்லவனா காட்டியிருப்பாங்க. ரேரா இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதே ஏன்னா நீங்க நிறைய படம் தொட்டாச்சினி, அப்புறமேட்டு இன்னொரு படம் என்ன படம், இந்த பார்த்திபன் படம் ஒன்று இருக்குங்க, கச்சேரி ஆரம்பம். இல்ல பார்த்திபன் படம் ஒன்று இருக்குங்க. பார்த்திபன், பிரகாஷ்ராஜ், தேவயானி 3 பேர் இருப்பாங்கல்ல. பார்த்திபன் வேன்கே வில்லனா மாறுவாரு, அவரே நல்லவர் தான், ஆனா வேன்கே வில்லனா மாறுவாரு. ஆமா ப்ரோ, அந்த படம் தான் நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இவரு துரத்திட்டே இருப்பார்ல கிட்லில மாதிரி தேவனி. படம் அது பேர் என்ன ப்ரோ? யார் ப்ரோ? பார்த்திபன், தேவயானி, சொர்ணமிகி படம். சொர்ணமிகி கரெக்ட் தான், சொர்ணமிகி. ஓகே. நல்ல படம். எனக்கு அந்த படம் வந்து அந்த படம் ரொம்ப சின்ன வயசுல பாத்திருக்கேன். எனக்கு அது அப்படி ஒரு படம் இருக்குன்னு நான் கேட்பேன் நிறைய பேர்கிட்ட. எனக்கு அப்படியே தெரிஞ்ச எந்த படமும் இல்லைன்றாங்க. சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்ப சின்ன வயசுல பார்த்தது. இல்ல அந்த படம் உண்மையா நல்ல படம். அதே மாதிரி பார்த்திபன் படத்துல எனக்கு 2 படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்னு சொர்ணமுகி, அப்புறமேட்டு இன்னொரு படம் வந்து ஐயோ சபாஸ். சபாஸ் படம் வந்து அந்த பிஜிஎம்மும் படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் செம்ம அல்டி. இப்பெல்லாம் வந்து அந்த படம் வந்து வேற லெவல் படமா கொண்டாடப்பட்டிருக்கும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த படம்ல வர பார்த்திபன் பிடிக்கும். பல பார்த்திபன் பிடிச்சா இந்த 3 பார்த்திபன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் புதுமை பித்தன் கூட நல்லா தான் இருக்கும் படம், அதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த பார்த்திபன், இந்த 3 பார்த்திபன் இருக்காங்கல்ல இந்த படத்துல, 3 படத்துல வர பார்த்திபன், இந்த 3 பார்த்திபனும் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் பார்த்திபனா இருப்பாங்க. அதாவது அந்த இந்த சபாஸ் படத்தை பாத்தீங்கன்னா, சபாஸ் படத்துல வந்து பார்த்திபனுக்கு வந்து 3 வகையான டைலாக் டெலிவரி இருக்கும். 3 வகையான டைலாக் டெலிவரி பக்காவா பண்ணியிருப்பாரு. உதாரணமா அந்த திவ்யா உன்னி அந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல ஹீரோயின் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லிஸ்ட் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் பிடிக்கும்னு. அந்த ஹீரோயின்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் திவ்யா. அந்த லிஸ்ட்ல திவ்யா வேணி எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்க அந்த அழகு லுக்கு, இந்த ஹோம்லி லுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கண்ணன் வருவான் அப்படிங்கிற படத்துல அறிமுகமானாங்க. கார்த்தி படம், சுந்தர்சி தான் நம்ம சுந்தர்சி தான் அறிமுகப்படுத்தினார் தமிழ்ல. அதுல இருந்தே எனக்கு பிடிக்கும் கண்ணன் வருவான். ஆமா, அது பாட்டும் பயங்கரமா இருக்கும். அந்த கோவில் சிற்பம் சில சீனு, அங்க ஒரு பாட்டு, அப்புறம் வந்து அங்க ஒரு தாவணி சீன் ஒன்று இருக்கும் திவ்யா உன்னிக்கு. இன்ன வரைக்கும் எப்பயோ பார்த்தது அந்த படத்தை, ஆனா இன்ன வரைக்கும் அந்த தாவணி சீனும் அந்த பாட்டும் கார்த்தியும் திவ்யா உன்னியும் கண்ணுல இருந்து போகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின். அதுவங்க நடிச்ச அந்த படம் வந்து சபாஸ். அந்த சபாஸ்ல இந்த திவ்யா உன்னி 2 படத்துலயுமே காமனா போட்டு தள்ளிடுவாங்க ப்ரோ. அதுல போயிட்டு கழுத்தறுத்து வேற. ஆமா சபாஸ்ல வில்ல வந்து இது அந்த அந்த படத்துல கழுத்தறுத்து வேற கொண்டு வாங்க, அது வேற தனி கதை. ஆமா படத்தோட படம் பேர் சபாஸ், டேரக்டர் பேர் சுபாஷ். அந்த பேர் படமே கடைசியா போடுவார், அப்படி போடுவார். சபாஸ் போட்டு கீழே ஷூ இழுத்து விடுவார். டிஃபரெண்ட் அட்டெம்ப்ட். அவரு கடைசியா தான் அவரு தான் வந்து விசாலையும் கார்த்தியை வச்சு கருப்பு ராஜா வெள்ளராஜான்னு படத்துக்கு கதை எழுதினாரு. அவரு தான் எழுதினாரு. அவங்க இதுலதான் வந்து பண்றதா இருந்துச்சு. பிரபுதேவா டைரக்ஷன் இந்த படம் பண்றதா இருந்தாங்கல்ல, அது அவங்க தான் பண்றதா இருந்துச்சு. கடைசியில பண்ண முடியாம போயிருச்சு. இந்த படம்லாம் ரொம்ப பிடிக்கும், சொர்ணமுகி இந்த மாதிரி. அது இப்ப எதுக்காக சொன்னா, இந்த 3 எப்பவுமே இந்த முக்கோண காதல் வந்தா அப்படி ஒருத்தர் வில்லன் ஆகிடுவாங்க, இல்ல வில்லன் ஆகிற மாதிரி காமிச்சு கடைசியில நல்லவன் காமிப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லாம இருக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான படம் தான் இயற்கை. அதுக்கப்புறம் வேற ஏதாவது படத்தை பத்தி மாவீரன் பேச வந்தா நடுவில் நான் வந்துட்டு இந்த இயற்கையை பத்தி பேசினால மாவீரன் நீங்க மறந்துடாம சொல்லிருங்க. இந்த வருஷம் வந்த மலையாள படங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த படம் அந்த மலையாளி ஃப்ரம் இந்தியா தான். அது ஏன் ஆவரேஜா தான் போச்சுன்னு எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். மஞ்சுமேல் பாய்ஸ், பிரேமலு, என்னென்னமோ பேசினாங்க, ஆவேசம், அதெல்லாமே பிடிச்சிருச்சு. ஆனா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாவீரன் ப்ரோ, நான் சொல்லவா? என்ன படம் ப்ரோ? மலையாளி ஃப்ரம் இந்தியா. அந்த படம் வர்றதுக்கு கரெக்டா கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி தான் அந்த ஆடு ஜீவிதம் படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்று. அதே மாதிரி அந்த சிமிலாரிட்டி வந்து இன்ட்ரோல் பிளாக்ல இருக்கும். அதுக்கப்புறம் வர சீன்ஸ், சில சீன்ஸ் எல்லாமே
அதுவும் இல்லாம அந்த நிவின் பாலிக்கும் அந்த பாகிஸ்தானிக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா இருக்கும். அது கொஞ்சம் ஃப்ளாட்டாவும் நிறைய பேத்துக்கு பெருசா ஒர்க் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு வந்து அந்த படத்துக்கு இருந்த கான்ட்ரவர்சி, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக் போஸ்ட் போடுறாரு, நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு பெரிய படத்தோட கதையை பற்றி நம்ம பேசுவோமா அப்படின்னு சொல்லி அந்த சினாப்சிஸ் மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக அப்படி போட்டுட்டார் ஒன்றாவது. அவர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீம்லேருந்து டெலீட் பண்ணிட்ட சொல்லிட்டாங்க. அது என்னன்னா இவங்க வந்து என் கதையை திருடி பண்ணிட்டாங்க அந்த டைரக்டர் மேலே, அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்து அவங்கவுங்க சைட்லாம் பேசினாங்க. நான் பெருசாக ஃபாலோ பண்ணல, பட் அது ஒரு கான்ட்ரவர்சியாக போச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அதுவும் இல்லாமல் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நிறையா சீக்வன்சஸில் கிளைமேக்ஸு அந்த லாஸ்ட் ஃபைனல் ஆக்ட் எல்லாமே நல்லா இருக்கும், நான் இல்லைன்னா சொல்ல. நானுமே அந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் வந்து ட்வீட் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறையா பேர்த்துக்கு அந்த சீக்வன்ஸ் வந்ததுல நிறையா பேர்த்துக்கு ஒர்க் ஆகலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் மேஜர் ரீசன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயுமே ஆவேசம் ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஆனால் மேபி இப்போ ஒரு படம் பேசில் ஜோசப் படம் வந்திருக்கு, அடுத்த மாதம் ஒரு படம் வருது. ஸோ அதுக்கப்புறம் மேபி உங்கள் சாய்ஸஸ்லாம் மாறும்னு தோணுது. அதுவும் இல்லாமல் மார்க்கோ வேற வருது. மார்க்கோ எப்படி இருக்குன்னு தெரில, அது வேற விஷயம். பட் நிறைய 1-2 இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ்லாம் வருது, பார்ப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆவேசம், செகண்ட் வந்து அந்த அன்வேஷ் கண்டேட்டம். எனக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப அன்வேஷ் பின் கண்டதும். பரணி, இன்னைக்கு அந்த பேசல் ஜோசப் படம் வந்திருக்கு, நீ பாத்துட்டீங்களா? நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். பாத்துட்டேன் ப்ரோ, அத பத்தி பேசினேன். அவர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஆட்டோல ஏத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. போய் பாருங்கடா அந்த மாதிரி தான் இருக்கு. போய் பாருங்க, நீங்க பக்கத்துல ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா. என்ன ஜானர்? த்ரில்லர் ப்ரோ, த்ரில்லர் மிஸ்ட்ரி த்ரில்லர். எப்படி நல்லா இருக்குங்களா? இல்ல நல்லா இருக்கு உண்மையிலேயே. வந்து தாராளமா ஒரு தடவை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இல்ல ஸ்லோவாலாம் இருக்காது, உங்களை வந்து கண்டிப்பா என்கேஜ் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகேங்க, பாக்குறேன். போய் முடிஞ்சா பாருங்க. நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது பிரகாஷ் ப்ரோ கேரளா கூப்பிட்டு வந்து பார்க்க வச்சிடலாமான்னு, அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, ஒண்ணே நீங்க கூப்பிட்டு வரேன். பிரகாஷ் ஏதோ ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எங்கெங்க ட்ரிப் எல்லாம் போறாரு, நீங்க வேற. அப்ராட் எங்க போறாருனாரு? அப்ராடா? வாய்ப்பே இல்ல. அவரு சென்னை வேணா போவாரு, சென்னையை தாண்டி எங்கே போவாரு? தாய்லாந்து போறதா சொல்லிட்டு இருந்தாங்களே. யாரு? தாய்லாந்து போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க நீங்க வேற அநியாயம் பண்றீங்களேங்க. நீங்களே டிக்கெட் போட்டு அனுப்பிச்சு விட்டுவாங்க. இல்ல பிரகாஷ், நான் இப்ப சொல்லுங்க, நான் எல்லாரும் முன்னாடியும் கம் ஆன் அக்செப்ட் இட். டிக்கெட் போட்டு அஜித் குமார் போட்டு அனுப்புனாருன்னா போயிட்டு வரேன். ஒரு போட்டோ சொல்லுங்க. டிக்கெட் போட்டு எந்த கண்ட்ரி வேணாலும். தாய்லாந்துக்கு இல்லனா மகேஷ் ப்ரோ வந்து அவர் எந்த நாட்டுல இருக்காரு? யாரு? இல்ல அவர் கனடாக்கு டிக்கெட் போட்டு கூப்பிடுங்க, வந்துடுறேன். கனடாக்கு போறதுக்கு விசா பாஸ்போர்ட்லாம் வேணுமே. எந்த நாட்டுக்கு போறனாலும் பாஸ்போர்ட் வேணும் பண்ணி. ஆமா, எந்த நாட்டுக்கு போறனாலும் வேணும். விசா வேணுமே. தமிழ்நாட்டுக்கு தேவை. எந்த நாட்டுக்கு போறனாலும் வேணும். இவரு பாஸ்போர்ட் எல்லாம் வச்சிருப்பாரு பிரகாஷ். விசா தான அப்ளை பண்ணிக்கலாம் பிரகாஷ். இல்ல அதனால வச்சிருப்பாரு. இல்ல பாஸ்போர்ட் எடுத்து தர வேலை செய்யறவன்ட்ட பாஸ்போர்ட் வச்சுப்பாங்களான்னு கேக்குறீங்க. நான் அதை மறந்துட்டேன், சாரி. அது இருக்கும், ஆனா விசா ஆமாம்ல, உங்களுக்கு ஈஸியா ரெடி ஆயிரும்ல, அப்ப போயிட்டு வரலாம். அதாங்க, நீங்களே விசா போட்டு நீங்களே கூப்பிட்டுங்க, நான் உடனே ஓடியாந்துறேன். நீங்க நாளைக்கே கூப்பிட்டாலும் உடனே ஓடியாந்துறேன். அவ்வளவுதான். அவர் யோசிப்பாரு. என்ன ஒரு வாரத்துக்கு தத்து எடுத்துங்க, அவ்வளவுதான். வாங்க கண்டிப்பா போட்டுருவோம். இப்ப சம்மர்ல போடுவோம். சம்மர்லயா? எனக்கு புரியல. அப்ப நானும் வரேன். வாங்க கண்டிப்பா வாங்க, தாராளமா. அப்ப நானும் வரேன். எல்லாரும் போலாம் வாங்க. மகேஷ் ப்ரோ தயவுல கனடா போயிட்டு 4 நாள் சுத்தி இவ்வளவு பேர்னா பிரகாஷ் தான் ஸ்பான்சர் பண்ணி ஆகணுங்க. ஆமா பிரகாஷ் ப்ரோ, நான் சொல்றேன் பாருங்க. இந்த இது இருக்குல்ல, வேல்பாரி கதை சங்கர் பண்ற டைம் வரட்டும், அப்போ ஒரு லம்பவர் அமௌண்ட் வரும், அதை வச்சுட்டு நாங்க வரோம் கண்டிப்பா. அப்ப ஸ்பான்சர் பண்ணுவாரு பரணி ப்ரோ. எல்லாரும் போங்க.
அந்த விரலுக்கேத்த வீக்கம் படத்துல எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அவங்க எல்லாம் பிசினஸ் பார்ட்னருங்க ஒண்ணு, ஆளுக்கு ஒரு பக்கம். அமரன் ப்ராஃபிட்ல எனக்கு ஒரு படமும் வரல ப்ரோ, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பேசி வாங்கிட்டு வாங்க. நீங்களும் எஸ்கே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு. ஏங்க அவர் தான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காருன்னா நீங்களுமா? உண்மை தெரிஞ்சது எனக்கும் பிரகாஷ் ப்ரோக்கு மட்டும்தான். நம்ம அஜித் இப்ப ஏகேல இருந்து எஸ்கே பக்கம் திருப்பிட்டார் போல வண்டியா. அவர் என்னைய ஓட்டுறதுனால இல்ல, அவர்கிட்ட கேக்குறேன். நான் என்ன ப்ரோ, நான் எப்ப ஓட்டுனேன்? நான் டீசெண்டா தானே சொல்றேன் வாங்கி கொடுங்கன்னு. இல்ல எனக்கெல்லாம் அது நாட் அபவுட் த மணி, இட்ஸ் அபவுட் லவ். அன்பு உங்களுக்கு தெரியாதா? ஆர்த்தி என்னை அந்த பக்கம் வெயிட் பண்றாங்க லவ்னா. இல்லங்க, அது இப்ப எஸ்கே இன்டர்வியூல சொன்னார்ல, தளபதி கொடுத்த அன்பு தான் நான் பெருசா பாக்குறேன்னு சொல்லி, துப்பாக்கியை விட. அந்த மாதிரி காசை விட நான் அன்பை தான் பெருசா பாக்குறேன் அப்படி சொல்றேன். பேச முடியாத டாபிக் எடுத்தா வாயை பிடிக்க வேண்டாம். பரணி வந்து இப்ப அந்த 6 மாசத்துல நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. பேசுங்கன்னா பிரகாஷ் எல்லாம் வர்ற வரைக்கும் பேசவே மாட்டாரு, வாயவே திறக்க மாட்டாரு. 6 மாசத்துல பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. இப்பதான் கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் வந்துருச்சுல, அதனாலதான். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஆதி ப்ரோ என்ட்ரி ஆயிட்டாருன்னா போதும் ஜாம் ஆக ஆரம்பிச்சிடும் திரும்ப. ஏதோ ஒரு பழைய ஹீரோ தூக்கி போடுவாரு, 10 படத்தை சொல்ல. பரணி நல்லா பேச. பிரகாஷ் நான் ஏதாவது சொல்ல வந்தீங்க. சாரி பிரகாஷ். இல்ல ஸ்டார்டிங்லாம் பரணி கூப்பிட்டப்போ வரவே மாட்டேன், எனக்கு பேச தெரியாது அப்படி இப்படின்னாரு. நான் படிப்படியா வந்துட்டு இப்ப எல்லாரும் இப்ப இந்த வார்த்தையை சொல்றேன். உண்மையே அதுதான், பரணி இப்ப நல்லா கம்ஃபர்ட் லெவல் பண்ணிட்டாரு, நல்லா இப்ப ஜாலியா பேசுறாரு. அவ்வளவுதான். நல்லா பேசுறேன். நம்ம எஸ்கே மாதிரியே தான், இறங்கின உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப. இல்ல ஜாலி. எனக்கு அதுவும் இந்த ஸ்பேஸ்லயே பயங்கரமா மோராலிட்டி ஃபாலோ பண்றது பரணி ப்ரோ தான், எக்ஸெப்ட் கங்குவா. என்னங்க மொராலிட்டி புரியல எனக்கு. எக்ஸெப்ட் கங்குவானா எதை மீன் பண்றீங்க? 2.5 கொடுத்தீங்கல்ல, மறக்க மாட்டேன். அதுக்கும் மொராலிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? மொராலிட்டினா என்ன? நேர்மையா இருக்கு, நீதி நேர்மை. ஒருத்தர் வந்து நான் அந்த லிரிக்க சொல்றேன்னப்பா நீங்க தடுத்தீங்களே, வேணா சொல்லாதீங்க படம் ரிலீஸ் ஆகட்டும்னு சொன்னீங்களே வணங்கானுக்கு, அந்த மாதிரி சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதுவும் நான் கங்குவாவும் நீதி நேர்மையோட தான் கொடுத்தேன் ப்ரோ. அப்ப நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்டின்னு போட்டீங்கல்ல மாவீரன், அப்ப பிரகாஷ் சுகுமார் எல்லாம் ஃபாலோ பண்ணலையா? இல்ல, அவங்க சம்டைம்ஸ் ஸ்பாய்லர் சொல்லுவாங்க, இவரு அது கூட சொல்ல மாட்டாரு. இது படம் ரிலீஸுக்கு முன்னாடி தகவல் சொல்லுவாங்கல்ல, இவரு அது கூட சொல்ல மாட்டாரு. ஆமா. அப்புறம் ஒரே ஒரு யோசனை தான் எனக்கு இருக்கு, கிட்டத்தட்ட 1 மாசம் லெவல்ல இருக்குது. எப்படின்னா நம்ம ஸ்பேஸுக்கு ஒரு 300 பேர் கேட்கறாங்க, ஒரு 200 பேர் கேட்கறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 100 பேராச்சும் கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு 100 பேர் 103 பேர் இருக்கீங்க. இந்த 100 பேர்ல 103 பேர்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த 5 பேர் மட்டும் தான் பேச வரீங்க, ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. மற்றவங்களாம் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுக்கல, அப்படி கொடுத்து மேல வந்தாலும் பேசுறது இல்லை. ஒருத்தர் 2 பேர் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் ரெகுலரா கொடுக்குறாங்க, நான் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களும் எனக்கு ஸ்பேஸ் ஃபுல்லா 2 மணி நேரம் ஃபுல்லா இருந்து பார்க்க பேசவே மாட்டாங்க. ஏன் அதாவது நம்ம வந்து நிறைய பேர் பேசினா நல்லா இருக்கும், ஏன் நிறைய பேர் இந்த ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுக்கறல? கேட்கறதுக்கு மட்டுமே பிடித்தவர்களா இருக்கிறாங்க, பேசுறதுக்கு பிடிக்கலையா? ஏன்னா நீங்க நிறைய பேர் பேசணும்னா நமக்கும் நிறைய இருக்கும்ல, நிறைய புதுசு தகவல் கிடைக்கும். நம்மளே சீரிஸ் சஜஷனு, படங்கள் சஜஷனு, பல காமெடி ரெஃபரன்ஸ் எடுத்து நம்மளே பேசுறத விட நிறைய பேர் பேச வந்தா நல்லா இருக்கும்ல. ஏன் அது நிறைய பேர் பண்றது இல்லைன்னு எனக்கு தெரியலையே. என்ன ஏதாவது காரணம் இருக்கா, இல்ல கேட்கறதுக்கு மட்டும் விரும்புறீங்களா? ஏதாவது சொல்றீங்க. ஏன்னா 5 பேர் 10 பேர் தான், அது 10 பேர்லாம் போறதே கிடையாது, 5 பேர் தான். நம்ம நாங்க 5 பேர் டெய்லி ரவுண்ட் டேபிள்னு சொல்லுவோம், அந்த ரவுண்ட் டேபிள்ல பேசாம நாங்க 5 பேர், அஜித் குமார், நான், மாவீரன், பரணி ப்ரோ, சுகுமார் ப்ரோ, அப்புறம் மகேஷ் பிரதர், அப்புறமேட்டு வந்து மிஞ்சி பண்ண எப்பயாவது ஒரு தடவை வருவார் ஸ்மார்ட் ஸ்டார் அவர், FZ. அப்போ ரெகுலர் நம்ம 6 மாசமும் எப்பவுமே வினோத், அவர் எப்பவுமே வினோத் வந்துடுவார். ஆனா வினோத்துக்கு இப்போ ஏன் இந்த கட் ஆகுது என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணு வினோத் ஸ்பீக்கர்ல மட்டும் அந்த பின்னாடி நாய்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா, வினோத் மாதிரி நல்ல ஒரு என்டர்டைனர் யாரும் இல்லை, நல்லா டெய்லியுமே ஸ்பீக்கர் கொடுக்கலாம். ஆனா அவர்கிட்ட அந்த நாய்ஸ் மட்டும் வருது, அது எப்படியும் சரி பண்ண மாட்டாரு. அதை மட்டும் சரி பண்ண, ஏன்னா நிறைய பேர் யூடியூப்லயும் திட்டுறாங்க, இங்க ட்விட்டர் கமெண்ட்லயும் திட்டுறாங்க, நல்லா போற ஸ்பெஷல் அவர் பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் தான் ஸ்பாயில் பண்ணுது. புல்லட் சவுண்டு, வண்டி போற சவுண்டு, ஏகப்பட்ட சவுண்டு, ஒரு 2 சவுண்டு இல்லை. இந்த எப்படி கங்குவால வர சவுண்டு பிரச்சனை மாதிரி ஒருத்தர் கமெண்டே பண்ணிதான் இருக்கு, கங்குவால சவுண்டு பிரச்சனை கூட சரி பண்ணிட்டாங்க, படத்தோட ரிலீஸ் ஆன நாளைக்கு சொன்னோம், 4வது நாள் சரி பண்ணி 5வது நாள் வந்துருச்சு, எந்த பயனும் இல்லைனாலும் அது வச்சு நடந்துச்சு, ஆனா வினோத் படம் மாறல அப்படின்னாரு. இது மாதிரி இல்லைன்னா அது மட்டும் கிளியரா இருக்கும். ஆனா இந்த ஒரு 10 பேர் 8 பேர் தவிர யாரும் பேச கூட வரதில்லையே ஸ்பீக்கர், என்ன காரணம் இதெல்லாம்? அது தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆகும். இந்த 1 மாச காலமா யோசிச்சுட்டு நானும் நிக்கிறேன் நடக்கிறேன், செக்கச்சி வந்த வானம் சிம்பு மாதிரி பேசுறேன்,
இது என்ன காரணமா இருக்குன்னு யோசிச்சு பார்க்க எதுக்கும் ஆன்சர் வரல. யாராவது அப்படி ஏதாவது ஆன்சர் இருந்தா அவங்க லிசனர்ல இருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் இனிய மாதிரி இன்ட்ரோவர்ட் 100 பேருமே வா அப்படிதான் தோணுது எனக்கு. இல்ல ரெகுலரா நம்மளோட ஆவரேஜ் லிசனர்ஸ்ங்கிறது 180 240 வரைக்கும் போகுது ஆவரேஜ் லிசனர்ஸ். இந்த மாதிரி ஒரு டல்லான நாள ஒரு 100 பேர் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம். 100 பேர்ல ஒரு 10 பேர் கூட ஸ்பீக்கர் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. இல்ல 5 பேர் 7 பேர் தான் வருது. எனக்கு தோன்றது என்னன்னா மேபி வந்து என்ன சொல்ல, ஒண்ணு இவங்க பேசுறத கேட்கறதுக்கு ரசிச்சுட்டு அப்படியே அந்த ஹெட்செட் போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஆள், ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இன்னொன்னு நான் எதுக்குப்பா பேசிட்டேன், நீங்க பேசுறத கேட்கறதுக்கு ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டா அது மட்டும் ஃபாலோ பண்றது. சில பேர் பேசணும்னு நினைப்பாங்க, ஆனா வந்துட்டு என்னைய மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாம அப்படி இருந்தேன். அந்த மாதிரி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம வாங்க ஜாலியா பேசலாம். அஜித் குமார் ப்ரோ இன்னைக்கு இவ்வளவு நேரம் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல ப்ரோ, மீட்டிங்கு அது புதுசா ஒரு வித்த கண்டுபிடிச்சிட்டேன். அதனால ஒரு சைடு ஹெட்செட்டை போட்டுட்டு ஒரு காதுல வச்சு கேட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா 8 to 9 போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. டெய்லி மீட்டிங் வைப்பாங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, யூஎஸ் டைமிங்க்கு அவனுக்கு காலைல 8 to 9ங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த டைமிங் தான். ஜாலியா இருக்குல்ல. அவனுக்கு ஒண்ணுமே அவனுங்க பேசுறது அப்படியே நான் பாட்டுக்கு பார்த்துட்டு அப்படி இங்க பேசிட்டு இருப்பேன். ரொம்ப போர் அடிக்கும் ப்ரோ, வேலையே இருக்காது. இல்ல சும்மாவே தான் எனக்கு கொண்டிருப்போம். டவுட் ப்ரோ, இப்ப மீட்டிங்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது பேசுவாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ரெகுலர் டாபிக் போகும். ஆனா நீங்க அந்த கூட கேட்காம இங்க பேசுறது பார்க்கதான் எனக்கு இல்ல ப்ரோ, இவனுக்கு என்ன பேசுவானுங்க, இவனுங்க இருக்கவனால யூடா டெனசில் இருக்கிறவனுங்க அவனுக்கு என்ன பேசுவானுங்கன்னா, அவனுக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அது இங்க வந்து சொல்லுவானுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற டீம்ல ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க மாட்டானுங்க. நீங்களே அது 4 பேர் அவனுங்களே பேசிக்கலாம். ஆனா டீம்னு ஒண்ணு இருக்குதுங்காட்டி இங்க 4 பேர்த்து இன்க்ளூட் பண்ணி டீம் மீட்டிங்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. இப்போ மொத்தம் எத்தனை பேரு ப்ரோ? 11 பேர் ப்ரோ. தமிழ் 5. குழுவா? ஆமா, 11 பேர் கொண்ட குழு. இல்ல அந்த 11 பேர்லயே பெரிய ஆளா நீங்க இருக்கீங்களே, பெரிய ஜாப் தான் ப்ரோ. நான் ஜாயின் பண்ணி 2 மாசம் தான் ஆச்சு. என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே 2 வருஷம் 3 வருஷம் இருக்காங்க. அதுதான் ப்ரோ, அவங்களெல்லாம் சேர்க்காம உங்களை சேர்த்திருக்காங்களே. அவங்களும் தான் இருப்பாங்க, நாங்க பேசவே மாட்டோம். எப்பாச்சும் ஒரு தடவை ஏதாவது கேட்பானுங்க, அவ்வளவுதான். இப்ப திடீர்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சாரி ஏதோ கேட்க தான் யாரோ நடுவுல. இல்ல நான் தான் ஐடில இருக்காரான்னு கேட்டேன். ஐடில எங்க இருக்கீங்க? சாஃப்ட்வேர்னு கேக்குறாரு. சாஃப்ட்வேர் அஜித்? ஆமா ப்ரோ. ஓகே ஆமா சொல்லிட்டு இருந்தாரு. அவர்தான் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜாப் ஜாயின் ஆமா, நான் அங்கதான் வந்தேனே. ஆமா, இவரு இந்த டைம்ல ஏதோ ஆடியோ லான்ச் டைம்ல மீட் பண்ணலாம்ங்கப்ப பிரகாஷ் ப்ரோ கடைசியில என்னை ஏமாத்திட்டாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. வொர்க் ஃப்ரம் ஹோம் தானே ப்ரோ? ஆமா ப்ரோ. ஜாலியா இருக்குல்ல? செம ஜாலியா இருக்கு. அப்புறம் என்ன, ஒண்ணும் இல்லை. எனக்கு தான் படம் பார்க்கலாம், எப்ப வேணாலும் போகலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், வீடியோ கேம் விளையாடலாம். ஒர்க் பண்றீங்களா நீங்களும்? ஐடியா? யாரு நீங்க? ஜாலியா படம் பார்க்கறது தான். படம் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், சாப்பிடுறது. நான் அவுட் ஆஃப் டாபிக்ல இல்ல, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இந்த கங்குவால வந்து டிஎஸ்பியோட ஒரு வேலைப்பாடுதான் எனக்கு ஒரு டவுட். அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல சூர்யாவுக்கு ஒரு அனிமேஷன் ஒண்ணு பண்ணிருப்பாங்கல்ல, டைட்டில் கார்டா ப்ரோ? டைட்டில் கார்டு. எப்பவுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு வைப் ஆகுறது அது எல்லாமே வந்து அதுலதான் ஆவாங்க. பட் அதுக்கு ஏன் ப்ரோ அவ்வளோ பிளாட்டா மியூசிக் போட்டிருக்காரு, எனக்கு அதுதான் புரியல. அந்த ஒரு டைட்டில் கார்டுல ஒரு பிஜிஎம் வருது, நான் இன்னைக்குதான் நான் கவனிச்சேன். அது அந்த ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது எனக்கு தெரியல. இன்னைக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தான், அவன் என்கிட்ட கேட்டான் இந்த மாதிரி ஸ்பேஸ்ல நீ பேசுவீல அதை கேட்க சொல்றான்னு. என் ஃப்ரெண்டு கேட்டான், நான் மறந்துட்டேன். மறுபடியும் இந்த வாய்ஸ் பிரச்சனை இழுத்தங்கிட்டே எனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு. சரி, அது ஏன் அவ்வளோ பிளாட்டா? ஏன்னா ஒரு படத்தோட ஒரு இல்ல மகரிஷில ஒரு படம் பாத்திருக்கீங்களா? மகரிஷி. ஆமா ப்ரோ. மகேஷ் பாபு. அந்த மகேஷ் பாபுக்கு அது எத்தனாவது படம் ஞாபகம் இருக்குங்களா? தெரியலையே. லேண்ட்மார்க் 25th ஃபிலிம். அதுக்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுன்னு ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க. அந்த டைட்டில் கார்டு அப்ப தேவிஸ்ரீ பிரசாத் என்ன பண்ணிருப்பாருன்னா தூங்கி இருப்பாரு முழுக்க. எனக்கெல்லாம் ஒரு யோசனை, எப்படி முடிஞ்சிச்சு உன்னால? எப்படி யோசிச்சு பாக்குறேன். நானும் நிக்கிறேன், நடக்கிறேன், பறக்கிறேன். எப்படி ஒரு 25வது படம், அந்த 25வது படத்துக்கு ஸ்பெஷல் டைட்டில் கார்டு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுன்னு போடுறாங்க. அதுக்கே அவர் ஒன்றும் பண்ணல. தெலுங்குல அவர் தான் நம்பர் 1 நடிகர், தெலுங்குல நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் தான். தெலுங்குல அவர் தான் அப்ப பயங்கரமான ஒரு ஆளு. ஆனா எப்படி அந்த படத்துக்கு அந்த அமைதியா இருக்க முடிஞ்சிச்சுன்னு அந்த படம் பார்க்க, ஏன்னா படத்தை அங்கேயே நான் உட்காந்துட்டேன், தியேட்டர்ல தான் பார்த்தேன்.
அதான் சொல்லியிருக்கேன். அந்த 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 டைம் பூரா எல்லா படமும் தேட்டர்லாம் பார்ப்பேன். அப்படி தேட்டர்லாம் உட்காந்து பார்த்தேன். அப்படியே நொந்துட்டேன். அந்த படத்துக்கே அவர் ஒன்றும் எஃபர்ட் போடல. இந்த படத்துக்கு எப்படி போட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு அப்படி ஒண்ணு பண்ணாமே இல்ல ஆமா bro, இல்ல ப்ரோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணது கிடையாது சூர்யாக்கு. அது கொஞ்சம் அது எனக்கு அதுல இருந்தே எனக்கு அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆரம்பிச்ச மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கவனிக்கல. ஆனா என் ஃப்ரெண்டு நேத்து வந்து போயிருந்தான். இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இவ்வளவு தூரம் பேசுறோம்ல, எனக்குலாம் எந்த மியூசிக்குமே கேட்கலங்கிறேன். நீங்க அந்த இடத்துல மியூசிக் கேட்கலங்கிறீங்க. எனக்கு படம் பூரா மியூசிக் கேட்கவே இல்லைங்கிறேன். அதனால நீங்க டிஎஸ்பி பிஜிஎம்னு சொல்லும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா நான் கேள்விப்பட்ட வகையில கொஞ்சம் ஸ்லோ, அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். என்னன்னா நான் கேள்விப்பட்ட வகையில என்ன நடந்துச்சு சொல்றாங்கன்னா, தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரு பயங்கரமா ஒரு ட்ராக் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காராம் படத்துக்கு. அவர் போட்ட பிஜிஎம்ல எந்த ஒரு குறையும் இல்லையா. அந்த பிஜிஎம் ட்ராக்கை படத்துல மிக்ஸ் பண்ண இடத்துல ஆடியோ மிக்சிங்ல மிகப்பெரிய கோளாறு நடந்துருச்சான். அந்த ஆடியோ மிக்சிங் பண்றதுனால வந்து வினயா இவ்வளவும் படத்துல அவர் அவ்வளவு உழைப்ப கொடுத்துருக்கிறாராம். அது சரியா நமக்கு கேட்க முடியாம பண்ணிட்டாங்க மிக்சிங் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு இப்ப புதுசா படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கடைசி யாரும் படம் பார்த்தாதான் தெரியும். ஓடிடில ரிலீஸ் ஆகும்போது இந்த டிஐக்கு ஓடிடிக்கு ஏத்த மாதிரி டிஐ பண்ணுவாங்க. பட் அதே மாதிரி ஆடியோவும் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. தங்கலானே இன்னும் வரல. தங்கலான் ஸ்டுடியோ கிரீன், ஆமா கரெக்ட். ஐயோ, அதே ஒரு இது இருக்கா, சரி விடுங்க. இல்ல பிரகாஷ்ண்ணா, எனக்கு என்னன்னா இவர் சொன்ன மாதிரி அந்த டைட்டில் கார்டு சப்போஸ் டிஜிட்டல்ல வந்துச்சுன்னா அந்த டைட்டில் கார்டுக்கு நீங்க எந்த அனிருத் பிஜிஎம்னாலும் சரி, இல்ல ஏஆர்ஆர் மாஸ் பிஜிஎம் எடுத்து போட்டாலும் சரி, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை எப்பயுமே இருக்கும், ஏதாவது ஒரு படத்துல இந்த சவுண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா அந்த மற்ற படத்துல அந்த பாப்புலர் பிஜிஎம்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேன் மேடா ஒரு நல்லா ஒரு இது பண்ணலாம். ஏன்னா பிஜிஎம் வந்து ஒரு படத்துக்கு பலம் சேர்க்கும், அந்த சீனை எலிவேட் பண்றதே அதுதான். இந்த படத்துக்கு உண்மையிலேயே சொல்றேன், கொஞ்சம் பிஜிஎம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் கொடுக்கும்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. அந்த படத்துல நல்லா இருந்ததே வந்து அந்த இன்ட்ரோக்கான பிஜிஎம் ஒன்று வரும், அந்த கங்கா கங்கா, அதை கடைசி வரைக்கும் அவனுக்கு ரிலீஸ் பண்ணல ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மென்ட் டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் ஒன்னு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் விட்டாங்க. நீங்க சொன்னீங்கல சூர்யாக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு, ஆதவன்ல இதுக்கு முன்னாடியே பண்ணிருப்பாங்க, அது சூப்பரா இருக்கும். அந்த ஹாரிஸ் பிஜிஎம் பயங்கரமா இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், இந்த சுதாகரன் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன பேசுறாருன்னு கேட்போம். சொல்லுங்க ப்ரோ. சுதாகர் ப்ரோ சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. நானும் 2-3 டைம் ஸ்பீக்கர் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஆனா மைக்கே ஆன் பண்ண முடியல. இப்பதான் ஆன் ஆகுது. பேசும் ஒரு சில நேரம் ஸ்பீக்கர்ல இருக்கு, அப்புறமா பக் ஆகி வெளியே போயிடுறேன். கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க பிரதர். ஓகே பிரதர். பிரகாஷ் உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க கேக்குதா? நீங்க இப்ப பார்த்ததுல மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் என்ன தியேட்டர்ல? பார்த்தாலே என்னடா படத்துல சமீபத்துல சொல்லணும்னா சமீபத்துல சொல்லணும் அப்படின்னா சேனாபதி 2.0. சரி, சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியா. அது பாவம் வேண்டாம், 2வது இடத்துக்கு வேணா போய்க்கலாம். ஆனா நிறைய இருக்குங்க பிரதர், நிறைய இருக்கு. ஒண்ணு இல்ல, 100க்கு மேல படங்கள்ல எரிச்சல் விட்டுற கதாபாத்திரம் நிறைய இருக்கு. எனக்கு உதாரணமா எப்படி சொல்லணும் அப்படின்னா, எப்படின்னா பல படங்கள்ல வந்து யாராவது வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிக்கடி காமிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு நல்லா கத்த போச்சிரா, ஐயோ அம்மம்மா கத்த போகுறா அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி இப்போ தோன்றப்ப அதே மாதிரி நடந்தா இன்னும் எரிச்சலான. அப்படி எரிச்சலான படம்னா கர்ணன் படத்தை சொல்லுவேன். அது கதைக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் ஒத்துக்கிறேன் எல்லாமே. ஆனாலும் அந்த படம் பூரா அவனை கற்பனையை காமிச்சிட்டு கடைசியா கத்த போறாங்கிறப்ப கடைசியில பிஜிஎம்ஐ மீறி அவன் கத்துல எனக்கு ரொம்ப கேட்டுச்சு. ரொம்பனா எப்படின்னா ரொம்ப. அதனால அந்த ஒரு படத்துல எரிச்சலே ஆகிட்டேன். அது மாதிரி பல கதாபாத்திரங்கள் இருக்கு. எந்த படம் ப்ரோ சொல்றீங்க? கர்ணன். ஐயோ ப்ரோ, கரெக்டா சொன்னீங்க. எங்க அதுவும் நாங்க பாக்காததுல சீசன்ட்ரா எனக்கு அந்த குழந்தை கத்துறது வந்து எனக்கு காதுல தனியா கேட்டுச்சு ப்ரோ. அது ஒரு 2-3 நாள் எனக்கு டிஸ்டர்பே ஆச்சு. ரொம்ப எனக்கு அது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நம்மளுக்கு அது மைண்ட ரொம்ப பர்சனலாவே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சென்டர் எல்லாம் அவ்வளவு ஆடியோலாம் கரெக்டா இருக்காது, ரொம்ப ஹையா இருக்கும். நான் ஒரு அளவு சுமாரான தியேட்டர் எல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நான் அப்ப இனிமேல் மாரி செல்வராஜ் படத்துக்கே போக கூடாது, தியேட்டருக்கு எல்லாம் முடிவு பண்ணேன்.
இல்ல அது இருக்கு. வேணா இதை வந்து நான் நாளைக்கு வேணா டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா வந்து 9:30 ஆயிடுச்சு. வேற ஏதாவது கேள்வி நான் ஒரே இருந்தா ஒரு சொல்லுங்க. ஒரே ஒரு வேல்பாரிக்குள்ள விஷயம் மட்டும் போயிருவோம். நான் சொல்லிக்கிறேன். நான் சாரிண்ணா, ஓகே ஒரே பிரதர். ஒரு விஷயம் ஆனா மட்டும் எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப கங்குவா படம் பார்த்தேன். அதுல அந்த பாட்டி கத்துவாங்களே கங்கா அது அந்த கங்குவா கேரக்டர்ல இல்ல அப்படின்னு. அந்த அந்த கேரக்டரு கலைராணி அவங்க பேரு. அவங்க வந்து நடிப்பு சொல்லித்தர கூத்துப்பட்டம் வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க நடிச்சு இது வரைக்கும் எனக்கு எந்த படம் பார்த்தாலும் எரிச்சலா தான் இருக்கும். முதல்ல கத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த படமா இருந்தாலும் அவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப கத்துவாங்க. எப்படி சாசங்க ரிட்டர்ன்ஸ்ல வராருல ஒருத்தர் வருவார் தெரியுமா, அந்த மார்கன் ஃப்ரீமேனா அவர் பேரு. அவர் எப்படி எந்த படத்துலயும் வயசாகான மாதிரியே எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி தெரிவாரோ அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கிளவி வேஷத்தை கொடுத்து அந்த கிளவியை ரொம்ப போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணிட்டாங்க. பல படங்கள்ல அந்த பேச ஆரம்பிச்சாலே சாமின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, சத்தியம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஆமா வேற பிரதர். ரொம்ப ஆரம்பிச்சு எனக்கெல்லாம் ரொம்ப தலைவலி எல்லாருக்குமே பிடிச்சிச்சு அவர் பிரதர் அவங்க என்னப்ப பேசுறாரு. இந்த பேசும்போதெல்லாம். படத்துலயும் அடி வாங்க கீழே இறங்குனுச்சுன்னா, புலி உருமுனுச்சுன்னா, இது எதிரிகள் தசை திருப்பிடாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். அவங்க வாய்ஸ்ல பேசலாம். ஆனா இப்ப பேசினா உங்களுக்கு கேட்கறவங்களுக்கு பயமாயிருந்தா நார்மல் வாய்ஸ்லயே பேசுறேன். ரொம்ப கர்மமான ஆனா தண்டனை அது. அம்புலி படத்துல அவங்க இல்லைன்னா அந்த படத்துக்கு பாதி பணம் குறைஞ்சிரும் ப்ரோ. அப்படி பண்ணிருப்பாங்க. அது சட்டிலா பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. இல்ல அதாவது எந்த கேரக்டர் எடுக்கிறோம் அந்த கேரக்டருக்கு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லித்தர இடத்துல இருக்கவங்களே தப்பா பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். இன்னொன்னு என்னன்னா, தப்பா பேசுறது சவுண்டாக்க பேசுறதுலாம் அடுத்த விஷயம். லிப்சிங்னு ஒண்ணு இருக்கு. நீங்க தான் வந்து லிப்சிங்கை கத்துத்தர ஆளு. அப்படி இருந்துகிட்டு நீங்களே இந்த படத்துல எவ்வளவு லிப்சிங்ல மிஸ்டேக் தெரியுமா? அந்த படத்துல ரொம்ப மிஸ்டேக். இந்த கங்குவால லிப்சிங் அவங்களுக்கு லிப்சிங்கே இருக்காது இந்த படத்துல. ரொம்ப எரிச்சலாக்குனது. அதுவே நமக்கு ஏற்கனவே டப்பிங் பேசுற மாதிரி இவங்க தனியா கத்துறது ஒரு பக்கம், அவங்க வேற லிப்சிங் தனியா இருக்கிறது ஒரு பக்கம். இதெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணாம எப்படி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்களோ தெரியல. இதுல எத்தனை பேருக்கு ரெடி சொல்லி தராங்களோ எனக்கு வேற தெரியல வேற. ஏன்னா சூரிய ரிப்போர்ட்டர்ல முதற்கொண்டு அந்த யாரு அபர்ணா பாலமுரளி அவங்களுக்கு இவங்க தான் நடிப்பு சொல்லி கொடுத்தாங்க. சூரிய ரிப்போர்ட்டர் லிப்சிங் முதற்கொண்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அவங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் பண்றாங்க லிப்சிங் எல்லாம். அபர்ணா பாலமுரளி நீங்க அதை சொல்லி கொடுத்த ஆளு உங்க மாணவர்கள் நிறைய பேர் விஜய் சேதுபதி வந்து ஏகப்பட்ட பேர் அவங்கள்ட்ட மாணவர்களா இருந்தவங்க. அவங்களும் நல்லா கத்துட்டு நல்லா பண்ணும்போது நீங்க குருவா இருந்துட்டு எப்படி இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய பதில்கள் இருக்கு. போவோம் நம்ம நாளைக்கு அதை பத்தி வேணா பேசுவோம், சிறப்பு ஸ்பேஸா பேசுவோம். இன்னைக்கு வேல்பாரி கதைக்குள்ள போவோமா இல்ல வேற யாரும் பேச வேண்டியது தூக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு இது ஆமா ஒரே ஒரு பிரகாஷ், நான் இப்ப பாரு இந்த வீக்கெண்ட்ல தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சொல்லுங்க. எடுத்துட்டேன் கையில வச்சிருக்கேன். ஆனா பாருங்க நீங்க இவ்வளவு நேரம் வந்தீங்களா, அப்ப கேட்டிருக்கலாம். ஓகே நாளைக்கு சொல்லுங்க. சரி நாளைக்கு ஸ்டார்டிங்லயே சொல்லுவோம். நாளைக்கு என்ன லிஸ்ட் ப்ரோ? ப்ரோ ஒரே ஒண்ணு, பரணி நீங்க தான் மேனிஃபெஸ்ட் பத்தி 2 நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்களா வேற யாரா? இல்ல வேற அஜித் குமார் ப்ரோ. நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், பார்க்கலாம். அது இன்ட்ரெஸ்டா இருக்கும், நல்லாதான் இருக்கும். நான் பார்த்திருக்கேன். அவர் வந்து கேட்டாருன்னா கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. நானும் ஒரே ஒரு முத்து ஸ்பீக்கர் வந்தாரு. சொல்லுங்க பிரதர். இல்ல நானும் ஒரே ஒரு இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா இந்த சீனு, இதுதானா எனக்கு இப்ப கூஸ் பம்ஸா இருக்கு. நான் இப்ப கங்குவா பார்த்துட்டு தான் வரேன். தியேட்டர் வீடியோ கூட போட்டேன். அது ஆக்சுவலா அந்த கலைராணி சொன்னதுக்கு அப்புறம் சூர்யாவை காட்டுவாங்க, அந்த தலைவனேன்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் வரும்ல, அது நல்லா கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ஆனா அது ஏன் யாருக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா சொன்ன நல்லா இருக்குங்க. ஆனா ஒன்னே ஒரு தியேட்டர் வீடியோ போடாதீங்க தயவு செஞ்சு, ஐடி போயிடும். அப்புறம் நீங்க அனுஷ்கா பத்தி ரீட்வீட் பண்ண முடியாம போயிடும். அப்ப அது உங்களுக்கு இன்னும் மன கஷ்டமா போயிடும். அதனால அதை கொஞ்சம் பாத்துக்குங்க. அடுத்தது வந்து என்ன சொல்ல வந்தேன், அந்த சீன் உண்மையா நல்லா தான் இருக்கும். மாதவன் சொன்ன மாதிரி நான் அந்த சீன் எனக்கும் பிடிக்கும். படத்துல 4 சீன் எனக்கு படத்தை செட் ஆயிருக்கும். என்னென்ன சீன் அப்படின்னா, அந்த ஓப்பனிங்ல அந்த பையன் அந்த வரைய வந்துட்டீங்களா, அப்போ போட்டு சீன்லாம் போடுவோம், அது நல்லா தான் இருக்கும். எப்பவுமே சிவா படத்துல 4 சீன் தான் சொல்ல முடியும். அது மாதிரி இந்த படத்தையும் ஒரு 4 சீன் தான் சொல்ல முடியும். அது மாதிரி சீன்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. நான் சொல்றேன், அதனால தனியா சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். என்னன்னா எப்பவுமே தலைவனே வந்து ஃளைட்டுக்குள்ள பிரான்சிஸ்க்கு வரல, அது செம்மையா இருக்கும். என்ன குடும்பம் அப்படின்னா, இந்த ஸ்கூலுக்கு கிளம்பும் போது 9:30 ஸ்கூல் அப்படின்னா 8 மணிக்கு 7:30 மணிக்கு ஏஞ்சி சும்மா தான் படுத்து வைப்போம். உட்காந்து பார்ப்போம், நோண்டுவோம், என்னென்னமோ பண்ணுவோம். அடுத்து இந்த 9:15 போல கரெக்டா 9:15 கிளம்பும் போது தான் ஐயோ பென்சில் எங்க வச்சுன்னு தெரியல, ஐயோ பேக் எங்க வச்சுன்னு தெரியல, வாட்டருக்குள்ள தண்ணி ஊத்தலையே, ஐயோ லஞ்ச் பேக் எங்க இருக்குன்னு தெரியல, லஞ்ச் கட்டியாச்சு லஞ்ச் பேக் எங்க இருக்குன்னு தெரியல, அங்க வேற தேடணுமே இங்க வேற தேடணுமே, கரெக்டா 9:15 தேடுவோம். தேடி முடிச்சப்ப கடைசியா பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆனதுக்கு நம்ம கையில வந்து வண்டி சாவி தேடுவோம். இப்படி எல்லாரும் அந்த 9:15 தேடும் போது அது மாதிரி இப்ப எல்லாம் 9:30 நல்ல டாபிக் கொண்டு வரீங்க. இவ்வளவு நேரம் சும்மா பாருந்தீங்க, அது நேரத்துல டாபிக் எல்லாம் போடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் கொண்டு வந்து நல்ல டாபிக் எதுவும் கொடுக்காம கரெக்டா 9:30 கொண்டு வந்து நல்ல டாபிக் கொடுக்குறீங்களே, அப்ப நான் எப்ப வேல்பாரி சொல்றது? இன்னைக்கு லென்த் எபிசோடா ப்ரோ? இல்ல நான் இனிமேல் லென்த் எபிசோட் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா 3 விஷயம் இருக்கு. என்னன்னா வந்து நேற்று வந்து 2 கதை சொன்னோம் பார்த்தீங்களா. ஒண்ணு முல்லைக்கு தேர் கொடுத்த பாரு, இன்னொரு வந்து ஹிப்பாலஸோட திட்டம்.
இது ரெண்டுமே தனித்தனியா சொல்லியிருந்தா உங்களுக்கு ரெண்டுமே தனித்தனி இம்பாக்ட் கொடுத்துருக்கும். நிறைய பேர் அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியே வந்து முழுசா கேட்டுருவாங்க, அதே தெரியல. அதுக்கு அதே கேப் போடணுங்கிறத இருக்கேன். அதே மாதிரி முன்ன மாதிரி கமெண்ட்டும் வரதில்லை, பெரிய பூஸ்ட்டும் ஒன்றும் வரதில்லை. நம்ம மட்டும் சொல்லிட்டு தானே போறோம், நமக்கு மட்டும் தானே சொல்றோம், நம்ம கேட்க ரெகுலரா கேட்க ஒரு 40 பேருக்கு தான் சொல்றோம். அப்படிங்கிற பட்சத்துல யூடியூப்லயும் பெரிய வியூஸ் எல்லாம் போறதில்லை. இது அதனால நம்ம ரெகுலர் லிசனர்ஸ் தான் சொல்ல போறோம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்லிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்லுவோம், போதும்.